இந்த நாட்கள் இந்த வருஷத்தின் ஆரம்பம் தொடங்கி நாம் இந்த கனத்திற்குரிய குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எவ்விதம் செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் அற்புதமான வார்த்தைகளை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அந்த சத்திய வார்த்தையில் முக்கியமான அம்சம் என்னவென்று கேட்டால், எபேசியர் 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் மையமாக வைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. பிள்ளைகளை பார்த்து சொல்லும் பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது எப்படி இருக்கிறது, நியாயம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அவன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லும் பொழுது இதுவே வாக்குத்தத்தம் நிறைந்த முதலாவது கற்பனை என்று வேதம் சொல்லுகிறோம் நம்ம கவனிக்கிறோம். அப்போ குறிப்பாக பார்க்கும் பொழுது கீழ்ப்படியுங்கள் என்கின்ற வார்த்தை தான் இப்பொழுது நாம் முக்கியமாக நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. ஏன் கீழ்ப்படியணும், எது நியாயம் என்கின்ற கேள்விகளெல்லாம் ஏற்கனவே நாம் கவனித்திருக்கிறோம் இல்லையா. பைபிளில் சொல்லக்கூடிய விதமாகவே இது நியாயம் என்று சொன்னால் சிலர் இது நியாயமே கிடையாதுங்க இல்லையா, இது அநியாயமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது கீழ்ப்படிதல் எவ்வளோ முக்கியம் என்பதை வேத கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நாம் கவனிப்பது மிகவும் மிகவும் அவசியம். கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல கீழ்ப்படிந்தால்தான் கிருபையே கிடைக்கிறது இல்லையா. ஆனால் கீழ்ப்படிவதற்கே நமக்கு என்ன வேண்டும், ஒரு கிருபை வேண்டும். தேவன் மனம் திரும்புவதை அருளத்தக்கதாக என்று சொல்லும் பொழுது மனம் திரும்புவதற்கே தேவ அருள் இல்லாமல் நாம ஒருபோதும் நம்மை திருத்தி கொள்ள முடியவே முடியாது. எல்லாம் தேவ கிருபை என்பதை நாம் கவனிக்கிறோம். ஆகினாலே 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் பாருங்கள், இந்த கோணத்தை நாம் கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, அது போக போக என்ன ஆயிரும், சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஒரு வகையில் ஏன் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பட் there is a demonic dimension to disobedience என்பதை நாம் கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியாமைக்கும் பாருங்கள் பேய்தனத்திற்கும் ஒரு மிகப்பெரிய என்ன இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போய் அவன் கூடயே ஒத்துழைக்கணும், அதுக்கு நான் ஆண்டவர் கூட ஒத்துழைக்கிறது எனக்கு நன்மைங்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடியும். அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே அன்றி வேற ஒன்றுக்கும் என்ன செய்யான் வரான். அப்படிப்பட்ட ஆளோடு நாம் கைகோர்த்து அப்படிப்பட்ட ஆளோட எண்ணங்களுக்கு நாம் ஒத்துழைப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வருவது ஒருபோதும் சாத்தியமில்லை. அதனால் இது கீழ்ப்படியாமை தானே, அது அப்படி தான் இருக்கும் என்று சிலர் சொல்லுவோம். அப்படி தான் இருக்கும்னா ஏன் அப்படி இருக்குது, ஏன் அதிலிருந்து அவர்களாக மீண்டு வர முடியாது இல்லையா, அதனுடைய பின்னணி எப்படி இருக்கிறது, எப்படி இதை ஜெயிச்சே ஆகணும் என்பதை வேதம் ரொம்ப அற்புதமாக நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக சவுல் இதுதான் முதல் ராஜாவாக இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அற்பமாக இருந்த ஒரு சூழ்நிலையில் தேவன் ரொம்ப அற்புதமாக அவரை தெரிந்து கொண்டு ராஜாவாக என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். காரியங்கள் அற்புத விதமாக அவனுக்கு கைகூடி வருகிறது. ஆனால் போக போக பலன் கொள்ள கொள்ள ஆசீர்வாதங்கள் வர வர இல்லையா, சில நேரங்களில் கம்ப்ளீட் டிஸ்ஒபீடியன்ஸ், அதாவது முழுமையான கீழ்ப்படியாமை என்கின்ற நிலை வருவதற்கு முன்பதாக பார்ஷியல் ஒபீடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பகுதி மாத்திரம் கீழ்ப்படிவது, இன்னொரு பகுதி என்ன செய்வதில்லை, கீழ்ப்படிவதில்லை. அதனுடைய எளிமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாதகமான விஷயங்களுக்கு கீழ்ப்படிவது, பாதகமான விஷயங்களுக்கு என்ன செய்வதில்லை, கீழ்ப்படிவதில்லை. இப்படி செய்தால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. சவுலினுடைய வாழ்க்கையின் முடிவை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பயமுறுத்துவதற்காக அல்ல, அவனுடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவாக இருக்கிறது என்று பார்த்தால் தன்னுடைய உயிரை தானே என்ன செய்கிறான், மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். இப்படி தான் ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவ சித்தமே அல்ல. பைபிள் சொல்லுகிறது, ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி இவ்வளவாய் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் மரித்து போவது எனக்கு சித்தமில்லைன்னே ஆண்டவர் சொல்கிறார். அவன் மனம் திரும்பி வருவது தான் எனக்கு எப்படி இருக்கிறது, சித்தமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இது எப்படிப்பட்ட பிரச்சனையின் நிமித்தமாக இவைகள் செயல்படுகிறது என்பதை கவனிப்பது நல்லது. ஆகினால 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கவனிப்போம் என்று சொன்னால், அங்கு 22ஆம் வசனத்தில் இவ்விதமாக ஒரு கான்வர்சேஷன் போய்கொண்டிருக்கிறது இல்லையா. சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு பேச்சு தான் நம்ம இங்கே கவனிக்கிறோம் இல்லையா. அப்போ பார்க்கும் பொழுது விதமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சொல்கிறார். அப்போ இங்கே ஒரு பகுதி தான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறார் சவுல். அப்போ தான் இந்த வார்த்தை சொல்கிறார் இல்லையா. எது ரொம்ப முக்கியம், பலி செலுத்துவது ரொம்ப முக்கியமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பலி செலுத்துவது அவசியம்தான். ஆனால் அதில் கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் பலி செலுத்துவதிலேயே என்ன இல்லை, அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது என்பது தான் அதனுடைய கருத்தாக நம்ம கவனிக்கிறோம். அப்போ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது,
ரொம்ப உத்தமம். இட் இஸ் பெட்டர் டு ஒபே தேன் டு சாக்ரிஃபைஸ் என்று வேதத்தில் நம்ம கவனிக்கிறோம். ஏன் அப்படி வேதம் சொல்லுகிறது என்று கேட்டால், அதில் இன்னொரு அற்புதமான நுணுக்கத்தை நாம் கவனிப்பது ரொம்ப நல்லது. ஒபீடியன்ஸ் இஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இல்லையா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லும் பொழுது, பலி செலுத்துவதிலேயே கீழ்ப்படிதலுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். பலி செலுத்துறத மாற்று வார்த்தை சொல்லணும்னா ஆராதனை செய்கிறோம் அல்லவா? இல்லையா? இப்போ ஆராதனைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதில் எந்த விதமான தவறல்ல, அது ரொம்ப முக்கியம், அதை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் ஆராதனையில் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று கேட்டால், முக்கியமான பகுதி என்னவென்று கேட்டால், தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இதை நம்ம விளங்கிக்காமல் வெறும் பாட்டை மாத்திரம் திரும்ப திரும்ப பாடுறதுனால எந்த விதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறதில்ல. திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன், ஒபீடியன்ஸ் இஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் வர்ஷிப். ஆராதனையில் மிகப்பெரிய முக்கியமான பங்கு எது கேட்போம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்வது? கீழ்ப்படிவது. அதை எப்படி உதாரணப்படுத்தலாம்? பைபிளில் இருந்து என்ன பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டவருக்கு காணிக்கை படைக்க வரும் பொழுது அந்த இடத்துல சகோதரன் பேரில் உனக்கு குறை இருக்கிறது என்று நினைவு கூர்ந்தால் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாரு. கவனிச்சிருக்கிறீங்களா? இல்லையா? ஆராதனைக்கு வராரு, காணிக்கை செலுத்தும்படியாக வராரு. அந்த இடத்துல ஒரு உணர்வு, ஒரு நினைவு வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, காணிக்கைலாம் இப்போ செலுத்த வேண்டாம், காணிக்கை வச்சுட்டு நீ முதலாவது போய் அவரிடம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகாமல் காணிக்கை செலுத்துவது எந்த விதமான பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ குறிப்பு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், காணிக்கையை பார்க்கிலும் நம்முடைய ஆராதனை பார்க்கிலும் தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி சாய்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது அதை அவ்விதம் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நிலைகளில் மிகப்பெரிய குறைவுகள் இருக்கிறத நாம் என்ன செய்கிறோம்? கவனிக்கிறோம். அதாவது வி ஆர் சாட்டிஸ்ஃபைடு இன் அ சென்ஸ். எப்படி இருக்கிறது என்று கேட்டால், சர்ச்சுக்கு போயிட்டோம், பாட்டு பாடிட்டோம், பிரசங்கம் கேட்டுட்டோம், ஆகினால அதில் ஒரு பெரிய ஒரு திருப்தி நமக்கு என்ன செய்கிறது? உண்டாகிறது, தவறல்ல. ஆனால் கொஞ்சம் அதை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர் சொல்கிறாரு, இட் இஸ் பெட்டர் டு ஒபே தேன் டு பிரிங் சாக்ரிஃபைஸ். ஆகினால ஆராதனையில் மிகப்பெரிய ஒரு பங்கு எங்கே இருக்கிறது என்று கேட்டால், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்வது? கீழ்ப்படிவது. இன்னும் ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆராதனுடைய உச்சக்கட்டம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், எல்லாரும் கைதட்டி பரவசம் அடைவது இருக்கட்டும், அதை வேண்டாம்னு சொல்லலை. மறுபடியும் அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது. இதெல்லாமே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். வேதம் அதை தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஆனால் ஆராதனுடைய உச்சக்கட்டம் என்னவென்று கேட்டால், ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை நீர் என்ன செய்ய வேண்டும்? அனுப்ப வேண்டும் சொல்கிறார். அப்போ ஆராதனையில் முக்கிய பங்கு கீழ்ப்படிதல் இருக்கிறது. ஆராதனையில் முக்கிய பங்கு அர்ப்பணத்தில் இருக்கிறது. ஆகினால்தான் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய பின்னணியை கொஞ்சம் யோசிப்போம் என்று சொன்னால் இதை இன்னும் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் இல்லையா? அந்த ஆடுகளெல்லாம் நீ அதை நீ கொல்ல வேண்டும்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதெல்லாம் நீ அழித்தால் போதும் என்ன, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதனால் பார்க்கும் பொழுது ஆடெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறது? ரொம்ப சூப்பராக இருக்கிறது. அப்போ இதை அழிக்கிறதுக்கு அவருக்கு மனசு வரல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு சாகிற ஆட்டையெல்லாம் இன்னைக்கு கொண்டுட்டு, நான் சொல்கிறதை விளையும் கொள்ள முடிகிறதா, நல்ல ஆட்டையெல்லாம் என்ன செய்கிறாரு? வச்சுக்கிறார். அப்போ சாமுவேல் வரும்பொழுது கேட்குறாரு, நான் சொன்னபடியெல்லாம் ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் செஞ்சியா அப்படின்னு சொன்னால், ஓ கரெக்டாக அப்படியே செஞ்சுருக்கிறேன். அந்த நேரம் பார்த்தா ஆடு பார்த்தா என்ன செய்கிறது? சத்தம் போடுகிறது. அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ நான் கேட்குறேன் சத்தம் என்ன? ஓ அதுவா, ஆக்சுவலாக நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் செய்ய சொன்னேன். ஆனால் நம்ம ஆட்கள் இந்த நல்ல ஆடெல்லாம் பார்க்கும் பொழுது அதை கொள்றதுக்கு மனசு இல்லாமல் அதில் ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு கொண்டு வர்றார். எப்படி சொல்கிறாருன்னா, இதையெல்லாம் நாங்கள் ஏன் கொள்ளலை அப்படின்னா, இதையெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுக்கலாம் தான் நாங்கள் என்ன செய்யலை, கொள்ளலை அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் தான் அவர் சொல்கிறாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை ஆண்டவருக்காக தானே வச்சோம், ஆண்டவரே சொல்லிட்டாரு இது வேணாம்னு சொல்லும் பொழுது அப்புறம் ஆண்டவருக்காக தான் வச்சேன்னு சொல்கிறதுல என்ன இல்லை, அர்த்தம் இல்லை, கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ ஆராதனையில் மிகப்பெரிய முக்கிய பங்கு எங்கே இருக்கிறது என்று கேட்டால், பாடல் கட்டாயம் வேண்டும், இசை கட்டாயம் இருக்கணும். ஆனால் கீழ்ப்படியாதவர்கள் பாடி கீழ்ப்படியாதவர்கள் இசை வாசித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. அட்லீஸ்ட் இசையாவது இருக்கட்டும். அது இல்லாட்டாலும் நம்மளால் ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா? ஆராதிப்பதற்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும்
உண்மையோடும் நம்முடைய ஆவி தேவனோட தொடர்பில் இருக்கணும் இல்லையா? மீட்கப்பட்டவர்கள் என்று இருக்கிறதெல்லாம், மீட்கப்பட்டவர்கள் ஆனந்தம் பாடி. யார் ஆனந்தம் பாட முடியும் என்று கேட்டால், மீட்கப்பட்டவர்கள். எதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? பாவ சேற்றிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறபடினால், உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் அஸ்திபாரப்படுத்தி என் நாவிலே அவரை துதிக்கும் புது பாடலை கொடுத்திருக்கிறார். இது நாட் அ பெர்ஃபார்மன்ஸ். இது சும்மா ஏதோ இல்லையா செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்லாதபடிக்கு, உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் உண்மையாக தேவனை என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். அதில் ரொம்ப முக்கியம் என்னவென்று கேட்டால், அவர் சொல்கிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். ஆகினால இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவரே நாங்கள் பாட்டு பாடுறது, குடும்ப ஜெபம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அவசியம், ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கிருபை தர வேண்டும். ஏன் கீழ்ப்படிதலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அடுத்த வசனத்துக்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், அங்கே என்ன பிரச்சனை இருக்கிறதுங்கிறத நம்ம கவனிக்கணும். முன்பு சொன்னது போல், there is a demonic dimension to disobedience. கீழ்ப்படியாமைக்கும் பிசாசுக்கும் மிகப்பெரிய என்ன இருக்கிறது? ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இதை புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தான் நம்ம கீழ்ப்படிவது எவ்வளவு முக்கியம், கீழ்ப்படிவது எவ்வளவு அவசியம், ஏன் கீழ்ப்படிதல்னால தான் வெற்றி பெற முடியும் என்பதையும் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கக்கூடியதாக இருக்கிறோம். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 23ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாரணைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். ஏங்க, ஒரு ஆடு விஷயத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் இதை பெருசு, சிலர் அப்படி தானே சொல்கிறாங்க, சின்ன விஷயத்தை நீங்கள் ஏங்க இவ்வளோ பெருசு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் இப்படி சொல்வதையும் நான் கேட்டிருக்கிறேன். பாவம் ஒரு சின்ன விஷயம்தான், அதுக்காக அதை பெருசு பண்ணி கல்வாரி வரைக்கும் கொண்டு போனோன்னே அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. விவரம் இல்லாதவர்கள், விஷயம் புரியாதவர்கள். இது சாதாரண விஷயம் தானே, ஒரு ஆடு விஷயம் தானே, அதை விட்டுற வேண்டியதானே. இதுக்கு போய் பில்லி சோனியம் முரட்டாட்டம் இதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் இழுத்துடுறீங்க, கோத்து விடுகிறீர்கள் என்று சொல்ல வேண்டும் சொன்னால், இல்லை இது அப்படிப்பட்ட சம்பந்தம் இல்லை, ஒரு விஷயந்தான். இது ஒரு சாதாரண, இன்னொரு கோணத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது விளையும் பயிர் முளையிலேயே என்ன செய்யும்? சரி, அப்போ சின்ன வயசுலேயே சில விஷயங்கள் பைபிள் சொல்லியிருக்கிறது அல்லவா, பிள்ளையினுடைய இருதயத்தில் மதியினம் என்ன செஞ்சுருக்கோம்? ஒட்டி இருக்கும்னு இருக்கிறது அல்லவா. அது இன்ஹரண்ட் ப்ராப்ளமாக இருக்கிறது. அதை ஆரம்பத்திலேயே கவனிக்கும் பொழுது அதை முளையிலேயே கிள்ளலை அப்படின்னு சொன்னோம்னா போக போக சரியாயிரும் நீங்கள் நினச்சிங்கன்னா, போக போக சரியாகாது. அது போக போக என்ன தான் செஞ்சிட்ருக்கோம்? வளர்ந்து கொண்டு தான் போகக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு சின்ன ஆட்டு விஷயத்தை போய் இப்படியெல்லாம் சொல்லலாமா? இல்லை, அங்கே பின்னணியில் இருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ரெண்டகம் பண்ணுதல், ரெண்டகம் சொன்னோம்னா மறுபடியும் தமிழ் வார்த்தையே கொஞ்சம் ரொம்ப அழுத்தமாக தான் இருக்கிறது. துரோகம், ரெண்டகம், ரெபல்லியன்கிறது அவங்க அடிப்படை கருத்து. ரெபல்லியன் என்று சொன்னால், மறுபடியும் அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீர் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, நீ சொல்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் செய்யணும்னு எந்த அவசியமும் எங்களுக்கு. பாவத்தினுடைய ஒரு குணம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அவர் சொல்கிறார் இல்லையா, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? புசிப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, இந்த குணம் இருக்கிறது அல்லவா. இது எப்படிப்பட்டது என்று கவனிப்போம் என்று சொன்னால், இந்த ரெபல்லியன், ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கு அப்படின்னு இருக்கிற டிவினேஷன் என்ன இருக்கிறோம் அல்லவா. அதை ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாரோ எங்களுக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அல்லவா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு யாருமே சூனியம் வைக்க வேண்டிய தேவையே. நான் சொல்கிறது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு காலத்தில் பாலக்காட்டில் போய் என்னமோ வச்சுட்டாங்க, இப்போ பாலக்காட்டிலாம் போக வேண்டாம். நான் சொல்ல விளையங்கொள்ள முடிகிறது தான். பில்லி சூனிய பாவம்னு பைபிள் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமான அம்மா அவர்கள், வயதானவர்கள், அவங்க காம்பவுண்டு ஏதோ இடித்து ஏதோ பண்ணுறாங்க, அதை சரிஞ்சிருச்சோ கீழே வந்துருச்சு ஏதோ ஒன்று. அப்போ அவங்க இது சொல்கிறாங்க, அதை எடுக்கும்போது உள்ள ஒரு தகடு இருக்குது பாஸ்டர், நீங்கள் ஜோம் பண்ணி எடுக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான வேலை. நான் சொல்ல வேணும், தகுடு இருந்தால் என்னங்க பண்ண முடியும், எடுத்து டிச்சில் போட வேண்டியதானே இல்லையா. நான் சொல்லுங்க, புரிகிறதா. இதுக்கு எப்படி இதுக்கு யாகம் வளர்க்குறது போல் நம்ம என்ன செய்ய முடியாது. நான் சொல்ல விளங்கி பண்ண முடிகிறதா, ஜெபமெல்லாம் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் மறுபடியும் எங்கள் வீட்டில் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பை இல்லையா, அதில் பார்த்தா தேங்காய் இருக்கிறது, எலுமிச்சம்பழம் இருக்கிறது இல்லையா, அந்த விஷயங்களெல்லாம் இருக்கிறது. யாரோ கொண்டு போட்டு போயிருக்கிறாங்க. அப்போது நம்ம வீட்டுக்கு விரோதமாக என்ன வச்சுட்டாங்க,
அப்படின்னு எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன். இந்த மாதிரி தூக்கி பக்கத்தில் டிச்சில் போடுன்னு சொல்கிறாங்க. நாமளாக இருந்தால் அது எதுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸுக்காவது நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? வீடு தெரியாமல் கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நமக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, விரோதமாக வைக்காது. நம்மளே பெரிய ஆயுதமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதுதானே பிரச்சனையாக இருக்கிறது. பிசாசுலாம் வந்து நம்மளை பெரிய தொந்தரவு பண்ணணும்னு அவசியம். அவன் எப்படி சில நேரங்கள் சொன்னான்னா, நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவனே விழுந்துக்குவான் பாரு, நான் வேணால் பெட்டு கட்டுறேன், நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? ஏன்னா நமக்குள்ள அந்த குணம் இருக்கிற வரைக்கும் நம்மை அழிப்பதற்கு வேறு ஆளே தேவையில்லை. போன வாரம் கவனிச்சோம்ல, சுய வஞ்சனைங்கிறது ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டிசப்ஷன் இஸ் செல்ஃப் டிசப்ஷன். அதனுடைய கருத்து எப்படி இருக்குது என்று கேட்டால், நான் என்ன ஏமாற்றுகிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை என்று சொன்னால், இந்த படுகொலியிலிருந்து யார் என்னை மீட்டுக்கொள்ள முடியும்? கர்த்தர் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். எத்தனை பேர் புரிந்த ஆமேன் என்று சொல்ல முடியும்? அப்போது ரெபல்லியன் என்று சொல்லும் பொழுது அது எப்படி எதுக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது என்று கேட்டால், ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கு அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிழையாம் இருக்கிறார் அல்லவா, ஞாபகம் இருக்கிறதா? பிழையாம் வந்து இந்த ராஜா கூப்பிட்டு சொல்கிறார், காசு கொடுக்குறேன், இவங்களுக்கு விரோதமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சாபம் விடணும்னு சொல்கிறார். அப்போது சாபம் விடுறதுக்கு வாய் திறந்தோம்னா ஆசீர்வாதமாக என்ன செய்யுது, வருது. அப்புறம் சொல்கிறாரு இல்லையா, கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை என்னால் என்ன செய்ய முடியாது, சபிச்சாலும் அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா சாபத்தை பார்க்கலும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வெள்ளமுள்ளதாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வேலை பார்த்துட்டு போயிட்டார். என்ன வேலை பார்த்துட்டு போயிட்டாருன்னா, நீங்கள் அவங்கள மேற்கொள்ளவே முடியாது, அவங்கள கெடுத்துக்கிட்டாதான் நீங்கள் அவங்கள என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிட்டான். அதுதான் பிழையாம் கூலிக்காக செய்த துரோகம் இருக்கிறது அல்லவா. என்ன துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், இல்லையா, அவங்களுடைய ஆண்களுக்கு இந்த வீக்னஸ் இருக்கிறது. உங்கள் தேசத்து பெண்களை அவங்க பார்க்குற விதமாக, அவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய விதமாக செயல்படுவார்கள் என்று சொன்னால், நீங்கள் அவர்களை யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. அவர்கள் தங்களையே கெடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், நீங்கள் எளிமையாக அவர்களை என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். இது எதை நமக்கு போதிக்கிறது என்று கேட்டால், முரட்டாட்டம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, இன்னொருவர் நம்மை வந்து கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குணம் இருக்கிற வரைக்கும் இது நமக்கே மிகப்பெரிய வினையாக இருக்கிறது. நம்ம ஊரில் சொல்கிறாங்களே, சொந்த காசில் பாருங்கள், நீதிமொழிகளில் கூட நமக்கு இவ்வளோ வசனம் தெரியாது. இதெல்லாம் நமக்கு காரணம் அப்படிப்பட்ட உலகத்தில் தானே இருக்கிறோம். அடிக்கடி சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம் அல்லவா. அது உண்மையாக இருக்குது. ஒரு வகையில் அது பொது அறிவு கூட உண்மையாக தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த பிரச்சனைக்கு வேறு யாருமே காரணம் கிடையாது. இந்த பிரச்சனைக்கு யார் தான் காரணமாக இருக்கிறோம். அப்போ இந்த ரெபல்லியனுங்கிறது நமக்குள்ளே இருக்குது இல்லையா. பாருங்கள், இந்த பாவத்தினுடைய பாவ பிரமாணம் இன்றைக்கும் என்ன செய்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள்ளே வேலை செய்ய முடியும். ஆனால் அதை பார்க்க நம்ம ஆவியின் பிரமாணத்துக்குள் நம்ம இருக்கிறபடினால இதை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வழியையும் வாய்ப்பையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த குணம் வருகிறது. ஏன் நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதை மாறி, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவது பணிந்த ஆவி. எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிற என்ன ஆவிங்க. அதனால தான் அவர் சொல்கிறார் இல்லையா, கல்லான இருதயத்தை எடுத்து கர்த்தர் சதையான இருதயம். கல்லான இருதயம், சதையான இருதயம் பலமுறை நாம் கவனித்திருக்கிறோம். காட் கிவ்ஸ் அஸ் அ ரெஸ்பான்சிவ் ஹார்ட் ஆஃப் ஃப்ளஷ்ன்னு சொல்லும் பொழுது அந்த கருத்து எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அ ஹார்ட் தட் ரெஸ்பான்ஸ் டு காட் இல்லையா. ஒரு இருதயம் இருக்கிறது, அந்த இருதயம் தேவன் பேசும் பொழுது சாதகமான பிரதிமொழி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இருதயமாக இருக்கிறது. இதை இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம வீட்டையே எடுத்துக்கோமே இல்லையா. பெற்றோர் பிள்ளைகள் அந்த உறவில் எடுத்துட்டு உங்கள் பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது, என்னம்மா வந்துடுறம்மா அப்படின்னு சொல்வதற்கும் என்ன அப்படின்னு இதுவும் ஒரு ரெஸ்பான்ஸ் தானே இல்லையா. உங்கள் பிள்ளை பேர் சொல்லி கூப்பிட்றீங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி வருகிறது, என்ன அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கும், சொல்லுங்கம்மா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா. மென்மை இருக்கிறதுனால மேன்மை இருக்குதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ரெஸ்பான்சிவ் ஹார்ட்னா எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பாருங்கள், இட் ரெஸ்பான்ஸ் இந்த ரைட் வே, சரியான விதத்தில். அதனால தான் தாவீது ஜெபம் பண்ணுறார். சங்கீதம் 51 பிரச்சனைக்குள்ளாக போய் மாட்டிட்டு இல்லையா, நம்ம ஊரில் சொல்ல கண்ணாமொழி திருகிற அளவுக்கு பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னில் என்ன செய்ய வேண்டும், சிருஷ்டிக்க வேண்டும். நிலைவரமான ஆவி என்ன செய்ய வேண்டும், புதுப்பிக்க வேண்டும் இல்லையா. உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன செய்ய வேண்டாம், தள்ளிட வேண்டாம். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அனுக்கிரகம் வேணும் இல்லையா. மேக் மீ வில்லிங் அப்படின்னு சொல்கிறார். அதான் குறிப்பிட்ட அற்புதமான வார்த்தை. லெட் அ வில்லிங் ஸ்பிரிட் சஸ்டெயின் மீ. உற்சாகமான ஆவி என்னை
தாங்கும்படி செய்யும். ஜோம் பண்றார். அந்த வார்த்தை உற்சாகமான ஆவின்னு சொல்லும் பொழுது நாம் பொதுவாக அந்த வார்த்தையை வேறு கோணத்தில் தான் யூஸ் பண்ணுறோம். அல்லேலூயா சொல்லுவோம், உற்சாகமாய் சொல்லுவோம் அப்படின்னா சத்தமாக சொல்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அது தவறல்ல. ஆனால் இங்கே உற்சாகம் என்று சொல்லும் பொழுது வில்லிங்னஸ் இருக்கிறது. அதாவது வற்புறுத்தலின் பேரில் நான் கீழ்ப்படியாமல், வேறு வழி இல்லாமல் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற மன விருப்பத்தோடு கீழ்ப்படிவதற்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தருவீராக. எத்தனை பேர் நான் சொல்வதை விளங்கிக் கொள்ள முடியும்? மறுபடியும் சொல்லுகிறேன், வற்புறுத்தலின் பேரில் அல்லாமல் வேறு வழியே இல்லாதபடி நான் கீழ்ப்படுகிறேன் என்கின்ற கண்ணோட்டத்திலும் அல்லாதபடிக்கு விருப்பத்தோடு கீழ்ப்படுகிறேன். வயது சொல்ல முடியாது இருக்கிற எப்படி கீழ்ப்படுகிறேன்? விருப்பத்தோடு. இதை இன்னொரு கோணத்தில் உதாரணப்படுத்தினா விளங்கிக்கலாம். படின்னு சொல்கிறதுனால பிள்ளைங்க படிக்கிறாங்க, வேறு வழியே இல்லாமல் படிக்கிறாங்க. ஆனால் விருப்பத்தோடு இப்பொழுது படிக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க விருப்பத்தோடு படித்தா கட்டாயம் அதில் வெற்றி தான் பெறுவார்கள். நான் சொல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான் இல்லையா? ரெண்டகம் பண்ணுதல் அல்லது இந்த ரெபல்லியஸ் நேச்சர் இருக்கிறது அல்லவா, அது பில்லி சூனியத்துக்கு எப்படி இருக்கிறது? சமமாக இருக்கிறது. ஆகினால் அடுத்த பகுதியை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாரம். நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம்? எல்லாம் விக்கிரகாரமைக்காரங்க அப்படின்னு உருவ வழிபாடு செய்யக்கூடியவர்களை அவ்விதமாக நாம் ஒரு வகையில் நிதானிக்கிறோம். ஆனால் பைபிள் அப்படியெல்லாம் சொல்ல ரொம்ப வித்தியாசமாக சொல்லுகிறோம். பொருளாசையான விக்கிரகாரன்னு இருக்கிறது. வாசிச்சிருக்கீங்களா? என்ன 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 ஆசைங்க? பொருளாசையான விக்கிரகாரன்னு. மறுபடியும் பொருள் ஆசைன்னு சொன்னோம்னா தேவனை சார்ந்து கொள்ளாதபடிக்கு பொருளை நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது அது உங்கள் ஆராதனை பொருளாக என்ன செய்து விடுகிறது? மாறிவிடுகிறது. அதாவது இஃப் யூ ட்ரஸ்ட் எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் காட் தட் பிகம்ஸ் யுவர் ஐடல். தேவனை தவிர எதை நீங்கள் நம்பினாலும் எதை சார்ந்தாலும் அது உங்களுக்கு என்னவாக மாறிவிடும்? விக்கிரகம். விக்கிரகம்னா இன்னொரு கோணத்திலும் வேதம் அற்புதமாக போதிக்கிறோம் இல்லையா? எனிதிங் தட் கம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் காட். தேவன் இருக்கக்கூடிய இடத்துல வேறு எந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் அது உங்களுக்கு என்னவாக மாறிவிடுகிறது? இன்னும் ஒரு கோணம் இருக்கிறது. வாட் எவர் கம்ஸ் இன் பிட்வீன் யூ அண்ட் காட், எல்லாம் ஒன்றோடு இணைக்கப்பட்ட விஷயங்கள் தான். தேவனுக்கும் நமக்கும் இடையில எதை கொண்டு வந்து வைத்தாலும் அது நமக்கு என்னவாக மாறிவிடுகிறது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள முடியும்? அப்போ நம்ம நினைக்கிறோம் அவங்க தான் விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, அவங்க தான் உருவ வழிபாடு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வேதம் ரொம்ப அற்புதம். முரட்டாட்டம் பண்ணுதல் எதுக்கு சமமாக இருக்கிறது? விக்கிரக ஆராதனை. அவபக்தினா காட்லெஸ்னஸ்ன்னு அர்த்தம் இல்லையா? அவபக்திக்கு இன்னும் வேதத்தில் நம்ம புதிய ஏற்பாடு நிறைய இடங்களில் நம்ம கவனிக்க முடியும். இப்போ அவபக்தி எதனால் வருகிறது என்று கேட்போம் என்று சொன்னால், இந்த முரட்டாட்டம் பண்ணும் பொழுது அதுக்கு சில வார்த்தைகள் நாம் விளங்கி கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. முரட்டாட்டம்னு சொன்னோம்னா அரகன்ஸ்ன்னு சொல்கிறது. சொல்லுங்கள், முரட்டாட்டம்னு சொன்னால் என்ன பண்ணுறதுங்க? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப முரண்டு பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப பிடிவாதம் இருக்கிறது, முரண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அரகன்ஸ் இருக்கிறது. அரகன்ஸுக்கு கொச்சையான வார்த்தை சொல்லணும்னா ஆணவம்னு சொல்லலாம், திமிர்னு சொல்லலாம். சொல்லுங்கள், என்ன வார்த்தை சொல்லலாம்? ரெண்டாவது வார்த்தை தான் எல்லாருக்கும் புரியும். என்ன வார்த்தை சொல்லலாம்? திமிருங்கிற வார்த்தை இல்லையா? காரணம் என்ன இருக்கிறது? அந்த அரகன்ஸ் இருக்கிறது இல்லையா? சில நேரம் இப்படி சொல்லுவாங்க இல்லையா, பணம் நிறையா வந்துருச்சுனால அவனுக்கு என்ன திமிர் வந்துருச்சு. ஆமாம், அப்படி சிலர் படிப்பு ஜாஸ்தி ஆகும் பொழுது எனக்கு உலகத்தில் என்ன தவிர வேறு யாருக்குமே விஷயமே தெரியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கார். சிலருக்கு தாளந்து இருக்கிறது, ஆனால் அதை சரியாக, அதாவது நாட் ஒன்லி ஷுட் யூ பி கிஃப்டட், யூ ஹேவ் டு பி காட்லி ஆல்சோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். வரமுள்ளவர்கள் மாத்திரமல்ல, பக்தி உள்ளவர்களாகவும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஏன்னா வரம் மாத்திரம் இருந்து பக்தி இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த வரமுள்ளவர்கள் அநேக நேரங்களில் எப்படி இருப்பார்கள்? they will become very very arrogant. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? ஒருவரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் நல்ல தலை சிறந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறார். ரொம்ப திறமையான ஒரு ஆள், பேர் சொன்னால் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப கைதேர்ந்த ஒரு மனுஷன். அவர் சொல்கிறார், ஐ எம் ட்ரையிங் வெரி ஹார்டு டு பி ஹம்பிள்ங்கிறார். என்ன சொல்கிறார்? ஐ எம் ட்ரையிங் வெரி ஹார்டு டு பி ஹம்பிள். ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு தாழ்மையாக இருக்க முயற்சி பண்ணுறேன்? காரணம் நமக்கு இருக்கிற திறமை, நமக்கு இருக்கிற அறிவு, நமக்கு இருக்கிற அந்தஸ்து இதெல்லாம் இருக்கிறதுனால சில நேரம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தலைகால் தெரிய மாட்டேங்குது. என்ன கால் தெரிய மாட்டேங்குது? தலைகால் தெரிய மாட்டேங்குது. இந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் தேவ வார்த்தைக்கு உங்களால் கீழ்ப்படியவே முடியாது. கீழ்ப்படியிலன்னா என்னங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்த வசனம் வரும் பொழுது கீழ்ப்படியிலன்னா என்ன கிரியை நடப்பிக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். அரகன்ஸ் இருக்கிறது. ஸ்டபர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டபர்னஸ்ன்னு சொன்னோம்னா எப்படி சொல்லணும்னா பிடிவாதம் இருக்கிறது. சொல்லுங்கள், என்ன வாதம் இருக்க? பிடிவாதம். வாதத்துக்கும் மருந்து இல்லை, பிடிவாதத்துக்கும் மருந்து இல்லைன்னு சொல்கிறான்.
அப்போ பிடிவாதம்னு சொன்னோம்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசில் சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். கவனிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லையா? சில பிள்ளைங்க சின்ன வயசுலேயே நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு எப்படி தான் செய்வாங்க? ஆப்போசிட்டாக தான் செய்வாங்க. நான் சொல்கிறது புரிகிறதா? இப்போ அவங்களுக்குள்ள மறுபடியும் நீதிமொழிகளுடைய வசனம் நினைவுக்கு வருகிறது. பிள்ளையினுடைய இருதயத்தில் மதியினம் என்ன செய்திருக்கும்? ஒட்டி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இன்னொரு கோணம் நாம் நிதானிப்பது நல்லது. தேர் வில் ஹேஸ் டு பி புரோக்கன்னு சொல்லுவாங்க. எப்படிங்க? இந்த மாதிரி பிடிவாதம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த பிடிவாதம் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? உடைக்கப்பட வேண்டும். அப்போது உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதை ஒரு விஷயம் கேட்குறாங்க, நீங்கள் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? நான் சொல்கிற வேலையும் கொடுக்குற வரைக்கும் ரொம்ப பயங்கரமான ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது வீட்டில் புரள்றது என்ன, சத்தம் போட்டால் அவங்களுக்கு நல்லா தெரியும், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க? வருவாங்க. அதுக்காக வேணும்னு என்ன செய்வாங்க? ஐயோ ஐயோ அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா பக்கத்து வீட்டில் ஆண்டியெல்லாம் வந்து என்னாச்சு, ஒன்றாகலை, குழந்தை அழுதுது. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறது தான். அந்த பிடிவாதம்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அவங்க பிடிவாதம் பண்ணுறாங்க, நிம்மதி வேணும் என்பதற்காக அவர்கள் கேட்டதை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஜென்மத்துக்கும் உங்களுடைய நிம்மதி உங்களை விட்டு என்ன செய்துவிடும்? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? எனக்கு நிம்மதி வேணும், இப்போ செல்ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அவங்க நச்சு தாங்காமல் நமக்கு நிம்மதி வேண்டும் என்பதற்காக அவர்கள் கையில் அதை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவ்வளோதான். ஜென்மத்துக்கு உங்களுக்கு என்ன போயிடும்? இப்போ டாக்டர்கள்லாம் தானே சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய, அதாவது ஸ்க்ரோலிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? ஒரு காலத்தில் புகைப்பிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு கேடுன்னு போட்டிருக்காங்க. இப்போ செல்ஃபோன் வைத்திருப்பது ஆத்மாவுக்கு கேடுங்கிற மாதிரி ஆகிப்போயிடுச்சு. ஏன்னா முன்னே எப்படி அவர் கையில் எப்போவுமே ஒரு சிகரெட் வச்சுருப்பாருன்னு சொல்கிறாங்கல்லவா, எப்போவுமே அது புகஞ்சிட்டே இருக்கும். அப்படின்னு கடைசியில் கிரிமேஷனில் இவரையும் நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா, எப்போவுமே புகஞ்சிட்டு இருக்கோன்னு சொல்கிறான். எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே ஆரம்பிக்குது? சரி, நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், சில ஹோட்டலுக்கெல்லாம் போகும், இதுதான் வேலையான்னு கேட்கக்கூடாது. கண் எதிராக உட்காந்தாங்கன்னா அதை பார்க்க தோணுது. என்ன பண்ணுறது? வந்தாங்கன்னா அந்த டம்ளர் வைப்பாங்கல்லவா குடிக்கிறதுக்கு, வச்சோன்னா பையன் ஃபோனை அது மேலே வச்சிட்றான். வச்சுட்டு அவன் பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கிறான். இங்கே அங்கே பார்த்துட்டு சட்னி தட்டை விட்டுட்டு இங்கே தொலைவுனா எப்படி கிடைக்கும்? நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? புரிஞ்சிங்களா? அப்பா அம்மா வந்து இப்போவாவது அவன் எப்படியோ சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, இது அடிப்படையிலேயே என்ன ஆகுது? ரொம்ப தப்பாகுது. நான் சொல்ல புரிகிறதா? இந்த பிடிவாதம் உள்ள ஒரு பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது அவர் வளர வளர அவருக்குள்ளே எதுவும் வளருது? சொல்லுங்கள், எதுவும் வளருது? பிடிவாதம் வளருது. அப்போது போக போக சரியாயிருன்னு சொன்ன தத்துவமெல்லாம் என்னாச்சு? போக போக தான் தெரியுது இது வந்து இப்போதைக்கு சரியாகாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆகினால்தான் சின்ன பிள்ளையில் கீழ்ப்படியாமல் இருந்தவங்க பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறமா எப்படி தான் இருக்கிறாங்க? கீழ்ப்படியாமல் தான் இருக்கிறாங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே என்ன செய்வீர்கள்? இப்போ இன்னொரு ஸ்ட்ரகிள் கூட இருக்கிறது. எப்படி இருக்குன்னா, நான் கீழ்ப்படியணும்னு தான் விரும்புகிறேன், எனக்கு கீழ்ப்படியணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் என்னால் அதை செய்ய முடியல. இது எப்படி இருக்குது என்று கேட்டால், அதை இன்னும் ஒரு கோணத்தில் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நான் அதை பிடித்திருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கலாம், நான் அதனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற நிலைக்கு போயிடும். அதுக்கு முன்னதாகவே இந்த ஸ்டபர்னஸை கொஞ்சம் மாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜோம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட தான் ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, ஒரு மென்மையான இருதயத்தை நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும்னு சொல்கிறது. இன்சபார்டினேஷனுங்கிறதும் இந்த முரட்டாட்டு மன்னுதலுக்கு உண்டான ஒரு அற்புதமான விளக்கமாக. இன்சபார்டினேஷன் சொன்னால் என்ன அர்த்தம்னா, மறுபடியும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது தான். கீழ்ப்படிய மாட்டாங்க, அடங்காமை இருக்கிறது. சொல்லுங்கள், என்ன இருக்குதுங்க? அடங்காமை. இப்போது எரேமியா சொல்கிறார், ரொம்ப அற்புதமான நிதானமான ஒரு ஜெபம். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், ஆண்டவரே, என்னை தண்டியும் மட்டாய் தண்டியும், நான் பணியாத மாட்டை போல் இருக்கிறேன். இப்படி யாராவது ஜெபம் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறார், தன்னுடைய உண்மை நிலையை புரிந்து ஜெபம் பண்ணுறார். என்னை தண்டியும், எப்படி தண்டிக்க வேண்டும்? மட்டாய் தண்டியும், நான் எப்படி இருக்கிறேன்? அதான் வைல்டு ஆக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ தான் ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருக்கிறோம் அல்லவா? இப்போ அதில் இருக்கிற காளையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இல்லையா? அதை அடக்கிறதுக்கு இவங்களுக்கு இல்லையா, அது ஒரு விளையாட்டாக பண்ணுறாங்க. ஆனால் இங்கே எரேமியா ரொம்ப புரிஞ்சு சொல்கிறார், ஆண்டவரே, அதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அடித்தாவது என்ன சரி பண்ணிடுறோம், ஆனால் ரொம்ப அடிச்சிட வேண்டாம். எப்படி சொல்கிறாருன்னா, ரொம்ப, பட் அதே சமயத்தில் நான் கொஞ்சம் எந்த மாதிரி தான் பணியாத மாட்டை போல் இருக்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா ஆண்டவர்?
என்னை திருப்பும், அப்பொழுது நான் திரும்புவேன். ஏன்னா நானாக திருப்பணும்னு முயற்சி பண்ணேன், என்னால் முடியல. பவுல் சொல்கிறார் இல்லையா, நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் செய்யணும்னு வரும்பொழுது முடியல. இதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எப்போவுமே அதை தான் என்ன செய்கிறேன். நீர் என்னை விடுதலை செய்ய வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால் இப்போ யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் ஸ்டபர்னஸ், அதாவது அந்த முரண்டு, சிலர் இப்படி சொல்லுவாங்க, அது நல்ல குவாலிட்டி தானே இல்லையா, டு மேக் அப் யுவர் மைண்ட் அண்ட் டு ஸ்டிக் வித் இட் இல்லையா, ஸ்டபர்னாக இருப்பது ரொம்ப நல்லது தானே. ஆமாம், எந்த விஷயத்தில்? அதான மிகப்பெரிய ஒரு கேள்வி. எந்த விஷயத்துலன்னு வரும்பொழுது அநேக நேரங்களில் நன்மையான விஷயங்களை நம்ம இவ்வளவு தீவிரமாக இருப்பதை காட்டிலும் தவறான விஷயங்களை தான் நம்ம இதை என்ன செய்கிறோம், செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதே வசனத்தில் எதனால் வந்ததுன்னு ஒரு காரணம் சொல்லப்படுகிறார். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினார். இப்போ பேசிக்காக இந்த பிரச்சனையெல்லாம் எதனால் வந்தது அப்படின்னு ஒரு வகையில் நாம் அதை நிதானிப்போம் என்று சொன்னால், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், அது ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கண்டதும் போனதும் வந்து ஏறிக்கொள்ளும்னு சொல்லலாம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா ஏதேதோ வந்து என்ன செஞ்சிடும். நான் இப்போ நம்ம ஊரில் சொல்கிறாங்களே, ரோட்டில் போகிற நாயெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்தது சொல்லுங்க பார்ப்போம். எளிமையான உதாரணம் தானே. ரோட்டில் போகிற நாயெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தது. எப்படி வந்தது? முன்னாடி வெல்கம்னு போட்டிருக்கிறோம். ஆமாம், அதை படித்தோன்னே உள்ளே வந்தது இல்லையே. எப்படி வந்தது? கதவை நீங்கள் என்ன செய்யலை, சாத்தலை, கேட்டை சாத்தலை இல்லையா, அதை திறந்து வச்சுருக்குறோம். திறந்து வச்சோம்னா இது ரோட்டில் போகிறது எங்கே தான் வரும்? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ மறுபடியும் சம்மர் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக 5 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் ஜன்னலெல்லாம் என்ன செய்வாங்க, சாத்துவாங்க. இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியல, இப்போல்லாம் வேலை அடிச்சு வச்சிட்டோம். ஆனால் ஒரு காலத்தில் கரெக்டாக 6 மணிக்கு முன்னாடி ஜன்னலெல்லாம் என்ன செய்வாங்க, சாத்துவாங்க. ஏன் சாத்துவாங்கன்னா அப்போ தான் என்ன உள்ளே வரும், கொசு என்ன செய்யும், உள்ளே வரும். அப்போ ஜன்னலை சாத்தலை அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் வீட்டுக்கு வெளியில் எதுக்கோ போயிடுவோம், ஜன்னலை சாத்த மறந்துடுவோம். 9 மணிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே வீணை வாசிக்கிறதான் வீட்டில். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? காரணம் என்ன இல்லையா? எங்கேயோ போகிறதென்னா உள்ளே வந்ததுக்கு என்ன காரணம் இல்லையா? நாம தான் என்ன செஞ்சுருக்கிறோம், இடம் கொடுத்துருக்குறோம். இந்த முரட்டாட்டம் இதெல்லாம் எப்படி வந்தது என்று கேட்டால், நீர் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அது வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் சரியாயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிங்கன்னா நீங்கள் அதை விளங்கி கொள்ள முடியும். பாருங்கள், யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் இல்லையா? ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், we have not accepted the cure. தேவனுடைய வசனத்துக்கு சரியான இடம் கொடுக்காதபடினால நான் சொன்னது போல் கண்டதும் போனதும் வந்ததும் எல்லாம் அந்த இடத்துல என்ன செய்கிறது, இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. 21ஆம் வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம் பைபிள் விதமாக சொல்லுகிறது. ஆகையால், அதாவது 20ஆம் வசனம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய கோபப்படுறதுனாலையோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிறதுனாலையோ எடுத்தெறிஞ்சு கையில் கிடைக்கிறது வீசுறதுனாலையோ மாற்றம் என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறது கிடையாது. 21ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதுமாக இருக்கிற வசனத்தை இல்லையா, அக்செப்ட் தி வேர்ட், ரிசீவ் தி வேர்ட் இன் மீக்னஸ்ன்னு இருக்கிறோம் இல்லையா. ரிசீவ் தி வேர்ட் இன் மீக்னஸ்ன்னு சொன்னோம்னா, இன்னொரு கோணத்தில் இப்போ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு வகையில் 2 நிலையில் அதை நிதானிப்பது நல்லது. பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, வியாதி இருக்கிறது என்று சொன்னால் அதை நீக்குவதற்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ அதே சமயத்தில் ப்ரிவென்டிவ் மெடிசன் இருக்கிறது, கேட்டிருக்கீங்களா? கட்டாயம் கேட்டிருப்பீங்க. ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு சொன்னோம்னா தமிழில் எப்படி சொல்லலாம், வருமுன் காக்கிறது இல்லையா. வந்ததுக்கப்புறம் மருந்து கொடுத்து சரி பண்ணலாம். ஆனால் சில மருந்து எப்படி இருக்கிறது என்றால், அது வராமையே பார்த்துக்கொள்வது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வசனம் வந்ததையும் நீக்க முடியும், வராமையும் காக்க முடியும். ஆனால் வாழ்க்கையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டாம். வசனம் அதை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. ஐயோ, அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது, அந்த மாதிரி நம்ம அந்த மோசமான நிலைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா, நான் சொல்லுகிறேன், வசனம்
நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வல்லமுள்ளதாக இருக்கிறது. அதே தொனியில தான் சங்கீதம் 23:3 நான் சொல்ல வேண்டும். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அவர் இந்த ஆத்மாவில் தான் நம்முடைய உணர்வு இருக்கிறது, நம்முடைய உணர்ச்சி இருக்கிறது, தீர்மானிக்கக்கூடிய திறன் இருக்கிறது. 3 விஷயங்கள் எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். உணர்வு இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, தீர்மானிக்கக்கூடிய திறன். சவுலுக்கு 3லையுமே பிரச்சனை இருக்கிறது. உணர்வில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கிறது. ஆட்டை பார்த்தோன்னா வேற மாதிரி இல்லையா, இமோஷ்னலாக மோர் ஃபைனான்ஷியலாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. விளைவு என்னவென்று கேட்டால் எடுத்த தீர்மானம் ரொம்ப தவறான தீர்மானமாக இருக்கிறபடினால், நீ தேவனுடைய வார்த்தை நிராகரித்தபடினால் நீ ராஜாவாக இல்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார். அப்போ இன்னொரு கோணத்தில் நீங்கள் என்னோட சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், போயும் ஒரு ஆட்டுக்காக இவர் ராஜ்யத்தை என்ன செஞ்சிட்டார். நான் சொல்ல விளையங்கொள்மா, எதுக்காக ராஜ்யம் போச்சுங்க? ஒரு ஆடு. அந்த வகையில் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், சொற்பமான ஒரு விஷயத்திற்காக இந்த அற்புதமான ஒரு ஸ்தானத்தை என்ன செய்து விட்டான், இழந்து விட்டான். காரணம், பிரச்சனை எங்கே இருக்கிறது? அதனால தான் பைபிள் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி சுகமாக இருக்கும்படி உனக்காக நான் என்ன செய்கிறேன், வேண்டிக்கொள். இன்றைக்கும் நம்ம வசனத்தை கேட்க கேட்க அவர் ஆத்மாவை தேற்றி கொண்டிருக்கிறார். அப்போ தவறான சில எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா? இருந்த எண்ணம் தப்பு, இருந்த எண்ணம் தப்பில் இருக்கிறதே தப்பு. நான் சொல்கிற விளையங்கிழமை இருக்கிறதே தப்பு, அந்த குணம் இருக்கிறதே தப்பு. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் இந்த 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 ஸ்டபர்னஸ் என்னை விட்டு என்ன செய்யணும், நீங்கணும், இது கொஞ்சம் மாறணும், நானாக முயற்சி. அதாவது இப்படி பொதுவான அறிவு சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் அடங்காததை ஊர் அடக்கிருன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்கீங்களா? வீட்டில் அடங்காததை ஆனால் ஊருக்கே அடங்காத விஷயங்களெல்லாம் இருக்குது. மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் அடக்குவார்னு இருக்கிறது. வாசிச்சிருக்கீங்களா? மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் அந்த எக்ஸ்ட்ரீம் போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போவே சரியாகி கொள்வது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இங்கே நம்ம இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் பல நிலைகளில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது நம்ம குடும்பத்தில். அதனால் இந்த பிரச்சனை, இந்த விஷயத்தின் காரணமாக பிரச்சனைகள் இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ள வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க? சாந்தம். சாந்தம்னு சொன்னோம்னா வித்தவுட் ரெசிஸ்டிங் அண்ட் டிஸ்பியூட்டிங் வித் காட். தேவன்கிட்ட எதிர்த்து பேசாமல், ரெசிஸ்டிங்னா வேண்டாம், வெறுப்பு, வேண்டாம் என்கின்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் மாற சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? இப்போ ஒருத்தருக்கு பலவீனமாக இருக்கிறது, அந்த மருந்து கொடுத்தா தான் அவருக்கு சரியாகும். ஆனால் அந்த மருந்தையே அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாருன்னு சொன்னோம்னா அவருக்கு எப்படி சுகம் உண்டாகும்? நான் சொல்லுகிறேன், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. வார்த்தை தான் தீர்வாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதில் தான் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீகமான ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகினால யாக்கோபு சொல்கிறாரு, கோபப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, அவருடைய வசனத்தை சாந்தமாக என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பிரசங்கத்தில் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம பிரசங்கம் கேட்டுட்ருக்கோம், நானும் கேட்டுட்ருக்கிறேன் இல்லையா? அப்போது சில விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது அது நம்மக்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஆண்டவர் கரெக்டாக என்ன செய்கிறார், பின் பாயிண்ட் பண்ணுறார். அந்த பிரச்சனை உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே நம்ம நியாயப்படுத்துவதை நிறுத்திடணும். சொல்லுங்கள், நியாயப்படுத்துவதை நிறுத்திடணும். நியாயப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஏன் என்கிட்ட மாத்திரம் தான் இருக்கா, மற்றவங்ககிட்ட எல்லாம் இல்லையா, ஏன் அவங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா, எனக்கு தான் சொல்லுவீங்களா என்கின்ற எண்ணங்களை எல்லாம் நிறுத்திட்டு, உன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, இதுதான் பிரச்சனைன்னு ஆண்டவர் சொன்னார்னா அடுத்த பிரதிமொழியே என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், அது பிரச்சனையாக இருந்தால் ஆண்டவரே தயவாக அதை என்னை விட்டு நீர் என்ன செய்ய வேண்டும், நீக்க வேணும் இல்லையா? ஆனால் பாவம் எப்படிப்பட்ட குணம் உள்ளது என்று கேட்டால், உனக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன தோணும் என்று சொன்னால், பரவாயில்ல, இல்லை, ஐம் நாட் தி ஒன்லி பர்சன் ஹூ ஹேஸ் அ ப்ராப்ளம், எனக்கு மாத்திரம்தான் அந்த பிரச்சனை இல்லை. இல்லைங்க, பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் இருந்தால் எல்லாருக்கும் பாதிப்பு. உங்களுக்கு மாத்திரம் இருந்தால் உங்களுக்கு மாத்திரம் பாதிப்பு. நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்ன செய்ய வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? வேதம் வாசிக்கிறோம், வேதம் வாசிக்கும் பொழுது சில நேரங்களில் அந்த வசனங்கள் நம்மை குத்தக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? நமக்கு பொதுவாக வாக்கு தத்தங்கள்னால் நமக்கு ரொம்ப பிடிக்கிறது, அது தப்பு இல்லை. அதனால் சிலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வாக்கு தத்தங்களையா இல்லையா, நல்ல நல்ல வாக்கு தத்தங்களெல்லாம் சேகரித்து ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க, தப்பில்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்மை ப்ரோபிங் வேர்சஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர்னு சொல்கிறது, அதாவது நம்மை உள்ளந்திரியங்களை கேள்வி கேட்கக்கூடிய
இல்லையா உருவக்கூடிய வார்த்தைகள் வரும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அதை கண்டு பயப்படாமல், ஆண்டவரே அது என்னுடைய உள்ளத்தில் என்ன கிரியை நடப்பிக்க வேண்டுமோ அதை நடப்பிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னால்தான் இந்த பிரச்சனை நீங்கினாதான் நிம்மதி வரும். நான் சொல்ல எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? இதை நீங்கினாதான் வசனம் தான் ஏற்றுக்கொள்ளணும், அது ஒன்று தான் நீங்கணும். அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படி நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே தான் வருகிறோம். தேர் இஸ் அ டீமானிக் டைமென்ஷன் டு டிஸ்ஒபீடியன்ஸ். கீழ்ப்படியாமைக்கும் பேய்தனத்திற்கும் என்ன இருக்கிறது? மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னம்னா பிசாசு கூட ஒத்துழைக்க கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக திட்டவட்டமாக விளங்கி கொள்ள முடியும். எபேசியர்கள் நிறுவம் 2வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப அற்புதமான தேவனுடைய சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாகும். கவனித்து வாசிக்க முடியும். அவைகளில் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே வாசிடுவோமே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார் இல்லையா? ஆனால் முன்னே எப்படி இருந்தோம்? என்ன பிரச்சனை? அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியா. அங்கே நிறுத்திட்டோம்னா ஒரு விஷயம் இருக்கிறது, இவ்வுலக வழக்கம்னு இருக்கிறது அல்லவா? அக்கார்டிங் டு தி எலிமெண்ட்ரி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு இருக்கிறது. வேர்ல்டு ஃபிலாசபி, உலக தத்துவம். இதே அர்த்தத்தில் தான் ரோமர் 12:2 இருக்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, அதே அர்த்தத்தில் 1 யோவான்லையும் இருக்கிறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல். இன்னொரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 2 இருக்கிறோம். அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், இவ்வுலகத்தின் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக அப்படின்னு சொன்னோம்னா, ரொம்ப எளிமையான விதம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேர்ல்டு சிஸ்டம் என்று சொன்னோம்னா இட் இஸ் செல்ஃப் சென்டர்ட் அண்ட் சேட்டன் டாமினேட்டட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில் இட்ஸ் செல்ஃப் சென்டர்ட் அண்ட் சேட்டன் டாமினேட்டட் அப்படின்னு சொன்னோம்னா, சுயத்தை மையமாக வைத்து பிசாசினால் என்ன செய்யப்படுகிறது? ஆளுகை செய்யப்படுகிறது. இதை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, காலையில் சொன்ன வசனத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இனி ஜீவிப்பது அதுதான் தெய்வீகமான முறை. நான் அல்ல இயேசு. உலக முறை எப்படி இருக்கிறது என்றால், எவனும் அல்ல நான் தான் ரொம்ப முக்கியம். ஐ வில் டூ இட் மை வே. எனக்கு என்ன பிடிக்குதோ இல்லையா, ஏன் பணம், ஏன் சரீரம், ஏன் காசு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா இது ஏன் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்கல்லவா? அது எல்லாமே உங்கள் வாழ்க்கைங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் மறுபடியும் காலையில் சொன்ன வசனத்தை நிதானிப்போம் என்று சொன்னால், எல்லாருக்காகவும் அவர் மரித்திருக்க, நம்ம எல்லாருக்கும் அவர் ஜீவன் கொடுத்திருக்க, இனி வாழக்கூடியவர்கள் தங்களுக்கென்று வாழாமல் யாருக்கென்று வாழ வேண்டும்? அவருக்கென்று வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வெற்றினா அதுதான். மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். உலகத்தினுடைய கண்ணோட்டில் வெற்றினா என்ன அர்த்தம்? நான் நினைச்சதை செய்வது. கிறிஸ்தவத்தில் வெற்றின்னு சொன்னோம்னா, அவர் நினைத்ததை நான் செய்வது. நான் சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை, இடமே இல்லை. இவ்வுலக வழக்கத்தின்படி. இன்னொரு அற்புதமான உதாரணம் நினைவுக்கு வருகிறது, யோசேப்பு இல்லையா? யோசேப்பு பாருங்கள், பல வருஷம் சிறையில் இருக்கிறாரு. சிறையில் இருந்த பின்பு ஒரு நாள் அற்புதமாக கர்த்தர் அவர்கள் வெளியில் கொண்டு வர்றாரு. வெளியில் கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். நிற்கும் பொழுது பார்வோன் சொல்கிறாரு, நீர் இந்த சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லுவதாக உன்னை குறித்து நான் என்ன செய்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு வேர்டு சொல்கிறாரு. ரொம்ப வருஷம் சிறையிலிருந்து வெளியில் வந்து முதல் வார்த்தை என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நான் அல்ல. அதாவது என்ன சொல்லுங்கள், நான் அல்ல, தேவனே உமக்கு மங்களகரமான உத்தரவு அருள்வாராக. உலக வழக்கம் எப்படி இருக்குன்றால், நான் ரொம்ப முக்கியம், என்னை மையப்படுத்தி சிந்திப்பது, என்னை மையப்படுத்தி செயல்படுவது. ஆனால் வேதம் எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால், இனி ஜீவிப்பது நான் அல்ல. அப்போ உலக வழக்கத்தின்படியாக நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பாருங்கள், அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலகத்திற்கு வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், இப்பொழுது வாசிக்க வேண்டும், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும். அப்போ கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் என்ன வேலை செய்கிறது? திரும்ப வாசிக்க வேண்டியதுதான் இல்லையா? திரும்ப வாசிட்டிங்கன்னா விளங்கிக்கலாம், எளிமையாக இருக்கிறது. இப்பொழுது, அதாவது பாருங்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது, எப்பொழுது? 2026 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவருடைய உள்ளத்தில் என்ன வேலை செய்கிறது இல்லையா? அதெல்லாம் அந்த காலம் இல்லைங்க, எல்லா காலத்திலும் இதே பிரமாணம் இல்லையா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல பாருங்கள், இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதனால தான் சொல்கிறேன், கீழ்ப்படியாமையை
அற்பமாக எண்ண முடியாது. ஏன்னா கீழ்ப்படியலன்னு சொன்னால யாருக்கு இது ரொம்ப சாதகமாக மாறிடுது? சொல்லுங்கள் சொல்லுங்கள், யாருக்கு சாதகமாக மாறிடுது? அதனால தான் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். நமக்காக ஜெபம் பண்ணுவது, ஆண்டவரே என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தருவீராக. ஏன்னா கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யார் ரொம்ப அதிகமாக கிரியை செய்கிறா? பிசாசானவன் என்ன செய்கிறான்? கிரியை செய்கிறான். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், ரொம்ப எவ்வளவு தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் இல்லையா? இதுக்கும் குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? சரியாக கேட்டோம்னா நிறைய சம்பந்தம் இருக்கிறோம் இல்லையா? நிறைய விஷயங்களில் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியில்லை அப்படின்னு சொன்னால், இன்னொரு கோணத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆப்ஷன் வராது. தட் இஸ் நோ ஸ்பிரிச்சுவல் வாக்கியம்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய வெற்றிடம் என்று ஒன்றும் இல்லை. தேவன் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல வேறு ஏதாவது என்ன செய்யும்? உட்காரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போ 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், எதிர்பேசுகிறவர்கள் இல்லையா? எதிர்பேசணும்னா அப்போ கேள்வியை கேட்கக்கூடாதான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை இல்லையா? சத்தியம் தெரிஞ்சும் எதிர்த்து வரக்கூடியவர்கள், எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படிக்கு தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புவதை மறுபடியும் அருளத்தக்கதாகங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் திரும்புவதே தேவன் நமக்கு பாராட்டுகிற அருள். பல முறை நான் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்ல முடியாது விரும்புகிறேன். நாம் மனம் திரும்புவதே தேவன் நமக்கு பாராட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள். மறுபடியும் வாசிக்கிறோம், எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புவதை அருளத்தக்கதாகவும். இப்போ கவனிச்சுப்பாங்க, எதிர் பேசுகிறவங்களுக்கு யாருக்கு சம்பந்தம் இருக்கிறது? அடுத்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை. அப்போ புரிஞ்சுக்கிங்களா இது எந்த மாதிரி எதிர்ப்பு? முன்னே 1 சாமுவேல் 15 ஞாபகம் வச்சுருக்கீங்களா? 22, 23 முரட்டாட்டம் பண்ணுதல், முரண்டு பண்ணுதல், ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனியத்துக்கும் விக்கிரகாராதனைக்கும் எப்படி இருக்கிறது? சமமாக இருக்கிறது. இப்போ கவனிச்சு பாருங்க, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஆழமான வார்த்தைகளாக இருக்குது. மறுபடியும் அதை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்க. அவன்கிட்ட போய் இவங்க எப்படி மாட்டினாங்க? கேள்வி தானே. அவன்கிட்ட போய் இவங்க எப்படி மாட்டினாங்க? பைபிள் இன்னொரு வசனம் நினைவுபடுத்த முடியாது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு இருக்கிறது அல்லவா? அப்போ இடம் கொடுக்கறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் யார் கையில் இருக்கிறது? வாய் திறந்து சொல்லுங்கள், நம்ம கையில் தான் இருக்கிறது அல்லவா? எப்படி அவங்ககிட்ட போய் மாட்டினாங்க? இல்லையா? உலகத்தில் இருப்பவனை பார்த்து எனக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? அதெல்லாம் கரெக்டு தான். எப்படி போய் அங்கே மாட்டினீங்க? இப்போ பொதுவாக எப்படிங்க இங்கே போய் மாட்டினீங்க? அதுதான் எனக்கு தெரியலன்னு சொல்கிறோம் அல்லவா? எப்படி போய் இந்த விஷயத்தில் மாட்டினீங்க? எப்படி போய் இதில் போய் அகப்பட்டீங்க? அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னொரு வசனம் பின்ன சொல்ல வேண்டியது இப்போ நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஸ்கவரி சேனலில் அந்த அனிமல் படம், அதில் ஒரு பாம்பு எப்படி ஒரு எலி பிடிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு எங்களை உட்கார வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறது தான் கவனிக்கணும். கேமஃப்ளாஜ்ன்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த பாம்பு உள்ளே படுத்திருக்கிறது இந்த எலிக்கே தெரியல இல்லையா? அது நாக்கை நீட்டும் பொழுது இல்லையா, பார்த்துருக்கீங்களவா? நேரில் பார்க்காத வரைக்கும் சந்தோஷம். ரெட்டை நாள் அல்லவா, அது நீட்டிட்டு அதை மாத்திரம் நாக்கை மாத்திரம் நீட்டும் பொழுது நுனி மாத்திரம் தான் காமிக்குது. எலிக்கு நுனியை பார்த்தோன்னே என்னவா தோணுது? புழு மாதிரி தானே தெரியுது. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இது அந்த புழுவை நான் சாப்பிட்ணுன்ட்டு போகும்போது அது இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது, நாக்கை மாத்திரம் நீட்டிட்டு. வா ராஜா வா வா, உனக்காக தான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். பைபிள் சொல்லியிருக்கிறதா, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி. அப்போ இது எப்படி போய் மாட்டுதுன்னு சொன்னோம்னா, பாருங்கள், அது வலை வச்சிருக்கிறது, இது தானாக அறியாமையில் போய் என்ன செய்கிறது, மாட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் சில நேரத்தில் அறியாமலேயும் மாட்டியிருக்கிறோம். சிலர் எப்படி இருக்காங்கன்னா, அது அதாவது ஒருத்தர் இப்படி கேட்குறாரு, அதாவது எவ்வளோ பாவம் செய்யலாங்க, எவ்வளவு, அது எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னா, விஷம் எப்படி அரை பாட்டில் குடிக்கலாமா, 1/4 பாட்டில் குடிக்கலாமா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அது தப்புன்னு சொன்னோம்னா எவ்வளவு பண்ணலான்னு கேட்குறது எந்த வகையிலும் இப்படி தான் போய் மாற்றுறது இல்லையா? அதனால தான் பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு சொல்கிறார் இல்லையா? யோசேப்பு போனோன்னே அந்த அம்மா அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிச்சு அல்லவா? ட்ரெஸ்ஸை பிடிச்சோன்னா இவர் எதை விட்டுட்டு போயிட்டார்?
விட்டுட்டு போயிட்டார். திரும்ப எடுத்துக்கலான்னு போனால் என்ன இருக்கும், அதை தான் கவனிக்கணும். நான் சொல்கிறது புரிகிறதா? அது என்னமோ தெரியல, யோசேப்புக்கு எப்போவுமே ட்ரெஸ்ஸோட ஒரே பிரச்சனையாக இருக்கிறது. அவங்க அப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அதனால் பிரச்சனை, இந்த வீட்டில் துணி போட்டால் அதுக்காக. நான் சொல்கிறத விலையும் கொள்ள முடிகிறதா? குறிப்பு என்ன என்று கேட்டால், நாம போய் மாட்டிக்கொள்ளவும் கூடாது. ஆனால் அவன் யாரை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி தெரியக்கூட அவனால் பிடிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, அதே நேரத்தில் வருத்தமாகவும் இருக்கிறது. மறுபடியும் மயக்கம் தெளிந்து, எப்படி இருக்கு? மறுபடியும் மயக்கம் தெளிந்து. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது என்றால், ஸோ தட் தே வில் கம் பேக் டு தேர் சென்சஸ் அண்ட் எஸ்கேப் த ஸ்னேர் அப்படின்னு இருக்கிறார். பிரச்சனையெல்லாம் மாட்டிட்டோம் என்பதை அவர்கள் புரிந்து அதிலிருந்து அவர்கள் மேற்கொண்டு வரும்படியாக ஒரே வழி தான் இருக்கிறது. என்ன வழி என்று கேட்டால், சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ண. சாந்தமாய் உபதேசம். இதெல்லாம் நீங்கள் 1000 தடவை சொல்லிட்டேங்க, இதுக்கப்புறமா அவங்களுக்கு புரிஞ்சு வெளியே வர போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. 1000 தடவை நீங்கள் சொன்னீங்க அல்லவா, தேவனுடைய வார்த்தை அது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, இல்லையா? பொது அறிவு சொல்கிறாங்க, அடிமேல் அடி அடித்தால். ஆமாம்மா, நல்லா எல்லாமே படித்து வச்சுருக்குறோம், இல்லையா? நான் சொல்கிறேன், இது எவ்வளோ அடித்தாலும் மாறாது, வார்த்தை தான் மாற்றங்களை கொண்டு வரும். ஆகினால உங்களுடைய ஜெபங்கள் ஒருபோதும் வீண் போவது இல்லை, பிரசங்கங்கள் ஒருபோதும் வீண் போவது இல்லை. 1 மணி நேரம் உட்காந்து நேரம் எடுத்து படித்து எல்லாம் ஒரு நல்ல ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் தயவுனால இவ்வளோ கோர்வையாக சொல்கிறோம். காலையில் இவ்வளோ சொன்னால் கொஞ்சம் பேர் வராமே போயிட்டாங்க, பரவாயில்ல. நான் சொல்கிறது புரிகிறது தான். வந்தவர்களுக்காக நன்றி, வராதவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன கஷ்டமோ நமக்கு தெரியாது. ஆனால் குறிப்பு என்னவென்று கேட்டால், இவ்வளோ பிரசங்கம் பண்ணி, இல்லையா, மாற்றமே பெருசாக வரல அப்படின்னு சில நேரத்தில் ஊழியர்களுக்கு கூட சோறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், அவர்கள் மயக்கம் தெளிந்து வர வேண்டும் என்றால் ஒரே வழி தான் இருக்கிறது, சத்தியத்தை போதிக்க வேண்டும். சொல்லுங்கள், எதை போதிக்க வேண்டும்? சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? ஏனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை என்ன செய்யும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? ஆகினாலும் சொல்லி பார்த்தாச்சு. அதாவது நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, ஆடுற மாட்டை ஆமாம் பாடுற, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நான் எல்லாமே சொல்லிட்டேங்க, அன்பாக சொல்லிட்டேன், கோவமாக சொல்லிட்டேன், சாப்பாடு தரமாட்டேன்னு எல்லாமே சொல்லி பார்த்துட்டேன். இது இந்த ஜென்மத்தில் திருந்துற மாதிரியே இல்லை. இதெல்லாம் அவங்க அப்பா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்குது குணம் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் நிறுத்திட்டு, சத்தியம் கட்டாயம் விடுதலை கொண்டு வரும். சொல்லுங்கள், சத்தியம் கட்டாயம் விடுதலை கொண்டு வரும். சாந்தமாக அப்படியே ஜென்டில்னஸ்ன்னு இருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் சாந்தமாக சொன்னோம்னா என்ன செய்யாது, புரியாது. அதாவது அங்கே நீதிமொழிகள் ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது, ஜென்டில் ஆன்சர், இல்லையா, மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை என்ன செய்யும், நீக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்ம ஜோம் பண்ணணும், ஆண்டவரே இந்த கீழ்ப்படியாமை நீங்கத்தக்கதாக, மனம் திரும்பத்தக்க அருள் உண்டாக, மயக்கம் தெளிந்து அவர்கள் வெளியில் வந்து பிரச்சனையிலிருந்து, so that they will come to their senses and escape the snare. இதை செய்வதற்கு நீர் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நீர் தான் எங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். கட்டாயம் உதவி செய்வார். எத்தனை பேர் நம்பி ஆமீன் என்று சொல்ல முடியும்? நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கின்ற சந்தோஷத்தை பார்க்கிறோம், வேறு எந்த சந்தோஷம் நமக்கு இல்லை. அந்த சந்தோஷம் கட்டாயம் நமக்கு தருவார். ஆகினால சத்தியத்தை தான் என்ன செய்யணும், சொல்லணும். பாருங்கள், 3 உதாரணங்களை நான் சொல்லி ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் there is no other option but to obey. இந்த விஷயத்தில் வேறு வாய்ப்பே இல்லை. இது கட்டாயம் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். கீழ்ப்படியலைன்னா அவனுக்கு இது ரொம்ப சாதகமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும்? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், மறுபடியும் இதெல்லாம் சாதாரண விஷயமா இல்லை, சவால் நிறைஞ்சது தான், கஷ்டம்தான், இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். ஆனால் வேறு வழியும் கிடையாது. இதை செய்ய தவிர்ப்பதினால் வரக்கூடிய வழியை பார்க்கிலும் இதை செய்வதனால் வரக்கூடிய நன்மை எப்படி இருக்கிறது, மிக பெரிதாக இருக்கிறது. சிரமம்தான், சவால் தான், ஆனால் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலின் கண்ணோட்டத்தில் தான் இதை சொல்கிறாரு. 9ஆம் வசனம், நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்து அறியும்படி இப்படி எழுதினேன். கீழ்ப்படிதலை குறித்து தான் அந்த கான்டெக்ஸ்டில் தான் வருகிறோம். பாருங்கள் என்ன சொல்ல வர்றாரு 10ஆம் வசனத்தில், இணைந்து வாசிப்போம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் அதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். அப்போ எந்த விஷயம் சொல்கிறாரு, மன்னிக்கணும்னு சொல்கிறார். எல்லோரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். என்ன செய்யணும்?
மன்னிக்கணும். முதல் ரியாக்ஷன் எப்படி வருதுன்னு சொன்னோம்னா, எதை வேணாலும் மன்னிக்கலாம், ஆனால் இதையெல்லாம் மன்னிக்கக்கூடாதுங்க. இது அந்த மாதிரி ஒரு அநியாயமான ஒரு விஷயம். இதை மன்னிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நியாயம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பைபிள் ஆப்ஷனெல்லாம் நமக்கு கொடுக்கல. நீங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இஸ் இட் ஈஸி டு ஃபர்கிவ்? மறுபடியும் அடுத்த கேள்வி இருக்கிறது, விச் இஸ் ஈஸியர்னு கேட்பாங்க இல்லையா? மன்னிப்பு கேட்பது எளிமையாக இருக்கிறதா, மன்னிப்பு வழங்குவது எளிமையாக இருக்கிறதா? பாதிப்பை பொறுத்து நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? மன்னிப்பு கேட்பது சில நேரத்தில் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு, ஆனால் சாரி சொன்னேன்ல, அவங்க சொல்கிற விதமே வித்தியாசமாக தான் இருக்கும் இல்லையா? இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் சண்டை போடும் பொழுது பார்த்துருக்கீங்களா? நம்மளே பண்ணியிருக்கிறோம். டீச்சர் அல்லது பேரண்ட்ஸ் பெற்றோர் சொல்லுவாங்க, ஒழுங்காக சாரி கேளுங்க, கை கொடுங்க அப்படின்னு சொன்னால் சாரி அப்படி வெளியில் வந்து பார்த்துக்கிறோம் உனைய அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்வாங்க, கை கொடுப்பான். சிலர் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அப்போ ஏதாவது தப்பு நடந்திருக்கா? நடந்திருக்கு. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதான். அதாவது தெரியாமல் ஏதாவது சொல்லிட்டோம்னா தயவுசெய்து ஏங்க நீங்கள் தெரியாமையே சொல்லுவீங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? சிலர் வந்து என்கிட்ட இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இந்த வருஷத்தில் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுருந்தால் தயவுசெய்து அப்படி பார்த்தோம், ஓ இவன் ஏதாவது செஞ்சுருப்பான், அது எஸ்கேப் கிளாஸோட தான் முதல்ல வந்து என்ன கேட்குறான். நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அவள் குறிப்பு என்னவென்று கேட்டால், எது முதல் வரக்கூடிய எண்ணமே என்ன சொன்னோம்னா, இதெல்லாம் அதாவது சிலர் என்ன சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு தண்ணி காட்டினதுக்கப்புறம் தான் மன்னிக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? உடனே மன்னிச்சிட்டோம்னா அவங்களுக்கு அருமை என்ன செய்யாது, தெரியாது. நமக்கு பெரிய எல்லா அருமையும் தெரிஞ்ச மாதிரி நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இதெல்லாமே மனுஷிகமான எண்ணங்கள். ஆனால் அடுத்த வசனத்தை வாசிட்டிங்கன்னா இது எவ்வளவு சீக்கிரம் பண்ணால் நமக்கு நல்லதுங்கிறத விளங்கி கொள்ள முடியும். அடுத்த வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு எப்படி செய்தேன், என்ன செய்தேன், என்ன பார்த்தீங்கன்னா அப்படி முந்தின வசனம் தானே, அப்படி செய்தேன்னு சொல்கிறார் அல்லவா? அப்பொழுது எப்பொழுதுன்னா அப்பொழுது அப்படிம்பாங்க. நான் சொல்ல புரிகிறதா? அது மாதிரி என்ன செய்தேன், எப்படி செய்தேன், அது முந்தின வசனம். யாருக்கு மன்னிச்சிருக்கிறீங்களோ நானும் மன்னிச்சிருக்கிறேன். ஏன் மன்னிக்கிறேன் என்று கேட்டால், அவங்க தப்பு செய்யலை, இல்லை தப்பு செஞ்சுருக்காங்க, மிகப்பெரிய பாதிப்பு, எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை என்ன செய்திருக்கிறார்கள், ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப உண்மை. ஆனால் அடுத்த வசனத்தை எப்படி சொல்லுகிறார் என்று கவனிப்போம் என்று சொன்னால், சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. ரொம்ப தந்திரசாலி இல்லையா? இஸ் எ ஸ்கீமர்னு சொல்லுவாங்க, பைபிள் சொல்லியிருக்கிறது இல்லையா? அவனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. இப்போ அவன் தந்திரத்தில் போய் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி தான் இருக்கிறது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் மன்னிங்கன்னு சொல்லிட்டாருன்னா அது எப்படி ஆண்டவரையும் மன்னிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நியாயம் இருக்கிறோம். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறோம், காயம் இன்னும் ஆறவில்லை, அப்படிப்பட்ட நிலையில் மன்னிக்கணும்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. இன்னொரு பிக்சர், முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது, காயத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது, ரத்தம் சொட்டி கொண்டு இருக்கும் பொழுது, வலியின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்கிறாரு? பிதாவே இவர்களுக்கு, நான் முன்ன சொன்னதையும் நினைக்க வேணும், காயம் இன்னும் காயமாக தான் இருக்கிறது. இப்போ தயவுசெய்து அதை குறித்து என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, கொஞ்சம் காலமாகட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லலையே. மறுபடியும் அவர் சொல்லுவாருங்க, நம்மளாலலாம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா என்ன பதில் சொல்லலாம்? நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்கணும், ஏன் இப்படி மாட்டிக்கணும்? நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அவர் சொல்லுவாருங்க, அவர் தேவனுடைய குமாரன், அவர் சொல்லுவார், நான் சாதாரண மனுஷன், அதனால் என்னாலலாம் அதை என்ன செய்ய முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? டு err இஸ் ஹியூமன் அண்ட் டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். கேட்டிருக்கீங்களா? தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது தேவ இயல்பு. இது லாஜிக்கலாக கன்க்ளூட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, நான் இது செய்கிறதுக்காகவே இருக்கிறேன், அவர் மன்னிக்கிறதுக்காகவே இல்லை. அது ஒரு வகையில் இருக்கட்டும். ஆனால் நீங்களும் நானும் வெறும் சராசரி மனிதர்கள் அல்ல, நீங்களும் நானும் தேவ மனிதர்களாக இருக்கிறோம். விளைவு என்னவென்று கேட்டால், அவர் உங்களுக்கு மன்னித்தது போல, எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம், அவர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? மன்னிக்கலன்னா 11ஆம் வசனம் எப்படி இருக்கிறது, எல்லாரும் இணைஞ்சு வாசிச்சிடலாமே. சாத்தானால் நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு, நம்ம மன்னிக்கல, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போல அப்படின்னு சொன்னோம்னா இவங்கிட்ட மாட்ட வேண்டியது வரும். ஸோ தட் த டெவில் வில் நாட் டேக் அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஓவர் அஸ்ன்னு இருக்கிறான். நம்முடைய கீழ்ப்படியாமை
அவனுக்கு மிகுந்த சாதகமாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். இங்கே இருக்கிற அநேகருடைய உள்ளத்தில் அந்த கசப்பு இருக்குது. இது இன்னும் அந்த மன்னிக்காமல் என்ன இருந்தாலும் அவங்க அப்படி சொல்லிடக்கூடாது, என்ன இருந்தாலும் அப்படி பேசிடக்கூடாது, அதை புரிஞ்சுக்கிறோம். புரியாமலாம் கிடையாது. ஆனால் என்ன இருந்தாலும் சொல்லியிருக்கக்கூடாதுங்கிறது புரிஞ்சுக்கிறேன். ஆனால் சொல்லிட்டாங்களேங்கிறது தான் உண்மை. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, என்ன இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்கக்கூடாது. கரெக்டுங்க, சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. என்ன இருந்தாலும் அவங்க செஞ்சிருக்கக்கூடாது. நீங்களே சொல்லுங்கள், நியாயம் சொல்லுங்கள். கரெக்டுங்க, எல்லாமே கரெக்டு, செஞ்சுருக்கக்கூடாது தான். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறீங்க? செத்தாலும் அவங்க வீட்டுக்கு போகிறதில்ல. செத்தா உங்கள் வீட்டுக்கே போக முடியாது, உங்கள் வீட்டிலையும் இருக்க முடியாது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அதுதான் உண்மை. அதாவது அந்த உணர்ச்சி பொங்கலில் டயலாக்கெல்லாம் கரெக்டாக தான் வருது. ஆனால் ரியலிஸ்டிக்லி இட்ஸ் நாட் பாசிபிள். நான் சொல்ல விளையும் கொள்ள முடியாது. செஞ்சுருக்கக்கூடாது, சொல்லியிருக்கக்கூடாது, செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. இப்போ நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? பவுல் சொல்கிறார், நான் மன்னிக்கிறேன். ஏன் மன்னிக்கிறேன் என்று கேட்டால், சாத்தானாலே மோசம் போகாதபடி. நான் சொல்லுகிறேன், அவனுக்கு இடம் கொடாதிருங்கள். அவனுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் தான் மனதார மன்னிக்கணும். கஷ்டமாக இருக்குதா? ஆமாம், கஷ்டமாக தான் இருக்குது. வேறு எதாவது ஆப்ஷன் இருக்குதா பாஸ்டர்? வேறு ஆப்ஷனே இல்லை. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அதனால் கட்டாயம் மன்னிச்சு தான் ஆகணும். எனக்கு நினச்சாலும் எரிச்சல் வருது. தயவுசெய்து சப்ஜெக்ட் அடுத்த வருஷத்துக்கு போங்க. இல்லை, அடுத்த வருஷம் போக முடியாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் அப்படி தானே. இந்த வருஷம்லாம் வாசிக்கும் போது நம்மளை ரொம்ப உறுத்துச்சுன்னா ரைட் சங்கீதத்துக்கு போவான், தான் பெஸ்ட்டு. 23 நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிறதா? அங்கே போனீங்கன்னாலும் ஆத்மாவை தேற்றி ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல். உணர்ச்சி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்படியாக, உணர்வு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்படியாக, தீர்மானம் சரியாக செய்யும்படியாக என் ஆத்மாவை தேற்றி சரியான பாதையில் என்னை நடத்துகிறார். சரியான பாதை என்ன பாதை என்றால் மன்னிப்பின் பாதை. வாய்தென்று சொல்லுங்கள், சரியான பாதை என்னதுங்க? மன்னிப்பின் பாதை. ஆகினால இன்று அவருடைய சத்தத்தை கேட்போமாகில் நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டாம், சின்சியராக ஜோம் பண்ணாலே போதும். அதான் நான் கண்டுகொண்ட ஒரு அற்புதமான சத்தியம். இதில் சில விஷயங்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது, கோபமெல்லாம் வருது, அவங்க பண்ணது அப்படிப்பட்ட விஷயமா இருக்கிறது. ஆனால் நம்ம தான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, இது எனக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம். நீங்கள் உங்கள் இருதயத்தை யாரிடம் ஊற்ற வேண்டும்? அவரிடம் ஊற்றணும். இப்படியும் கூட சொல்லலாம். சங்கீதக்காரன்லாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அவனை பார்க்கும் பொழுது அப்படின்லாம் சொல்கிறார் இல்லைனா? அதை எப்படி எளிமையாக சொல்லணும்னா, ஆண்டவரே ரொம்ப கடுப்பாக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது மாத்திரமல்ல, அவங்க ரொம்ப என்ன கடுப்பு ஏற்றுறாங்க கர்த்தாவே. நான் சொல்ல விடையும் கொள்ள முடிகிறதா? இதை யாருக்கிட்ட தான் சொல்ல முடியும்? இல்லையா? ஆண்டவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அவர் தான் நமக்கு கிருபை கொடுக்குறாரு, பலன் கொடுக்குறாரு, அதை மேற்கொள்ளும்படியாக. அண்ட் வைஸ் மேன் ஓவர் லுக்ஸ் அண்ட் இன்சல்ட்னு இருக்கிறது. நீதிமொழிகளில் வாசிச்சிருக்கீங்களா? வைஸ் மேன் ஓவர் லுக்ஸ் அண்ட் இன்சல்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு ஞானவான் நீதிமான் தனக்கு விரோதமாக இழைக்கப்படுகிற தீங்கை காணாதிருக்கிறான். காணாதிருக்கிறான்னா அவனுக்கு தெரியாமல் தெரியும், நம்மளை தான் இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை தாண்டி பார்க்கக்கூடிய அற்புதமான கிருபை கர்த்தர் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும்? பாருங்கள், மன்னிப்பதை தவிர வேறு வழி இல்லை. இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். மன்னிப்பை ஏன் இவ்வளோ அமைதியாக சொல்லணும்? சத்தமாகவே சொல்லலாமே. மன்னிப்பதை தவிர வேறு வழியே. இவங்களெல்லாம் மன்னிச்சுட்டோம்னா இப்போ திருந்த மாட்டாங்க. அவங்க திருந்துறாங்களே இல்லையா, நம்ம திருந்தணும். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் கட்டாயம் நமக்கு கிருபை செய்வார். பைபிள் எப்படி இருக்கிறது? சவாலான வசனம். ஒரு மனிதனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் அவனுக்கு சிநேகிதராக கர்த்தர் மாற்றுவார். நடக்கும்னு நினைக்கிறீங்க? பைபிளில் இருக்கிறது கட்டாயம் நடக்கும். நான் சொல்ல வேலை, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய சத்துருவையும் கர்த்தர் என்னவாக மாற்ற முடியும்? இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ரெஸ்டோர் ஆகுமா? இந்த உறவெல்லாம் புதுப்பிக்கப்பட முடியுமா? இதெல்லாம் பியாண்ட் ரெக்கவரி, ரைட் ஆஃப் தான் பண்ணணும். இதெல்லாம் மறுபடியும் ஒரு முன்னிலைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதில் விரிசல் ஏற்பட்டுச்சு, குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டுருச்சு, இதெல்லாம் சரி பண்ணவே முடியாதுன்னு மனுஷிகமாக நம்ம நிதானிக்கிறோம். அவர் சரி பண்ண முடியாதது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? சரி பண்ண முடியாதது ஒன்றுமே கிடையாது. எனக்கு இவர் யாருன்னே தெரியாதுங்க, சத்தியமாக இவருக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னவர்கிட்ட என் ஆடுகளை மெய்ப்பாயாகன்னு சொல்கிறார். நீங்களும் நானும் தான் என்ன சொல்லியிருப்போம்?
யோசிச்சிருக்கீங்களா? என் ஆடுகளை மெய்ப்பாயா? யார்கிட்ட சொன்னார்? இவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, சத்தியமாக இவரை எனக்கு தெரியவே. அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்தார் இல்லையா? அங்கே நம்ம இருந்திருக்கணும். அந்த கண்ணு எப்படியெல்லாம், பார்வை எப்படி இருந்தது? வெளியில் போய் தேம்பி தேம்பி என்ன செய்கிறான்? அழுகிறார் இல்லையா? வெறும் ரிமோர்ஸ் மாத்திரம் கிடையாது, ரிப்பன்டன்ஸ் இருக்கிறது, மனமாற்றம் இருக்கிறது. அவர் கேட்குறார், நீ காலையில் கவனிச்சோம் அல்லவா, இவைகள் எல்லாரையும் பார்க்கலாம் என்னில் நீ அன்பு கூறுகிறாயா? பேதுரு சொன்ன வார்த்தை மறுபடியும் நினைவுக்கு வருகிறோம். நம்ம அன்பை குறித்து உமக்கு தான் தெரியுமே ஆண்டவரே. ஒரு நாள் ஹையாக இருக்கும், இன்னொரு நாள் என்ன இருக்கும் இல்லையா? யாருன்னே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ரொம்ப பலவீனமான ஒரு ஆள் சொல்கிறாரு, நீ என்னில் அன்பு கூர்ந்தால் என் ஆடுகளை என்ன செய்வாயாக? மெய்ப்பாயாக. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். நான் சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் அப்படிப்பட்ட தெய்வீகமான மாற்றங்களை கர்த்தர் செய்வாராக இல்லையா? ஒரு வசனம் வாசித்து ஜெபம் பண்ணலாம் என்று நினைக்கிறேன். நல்லது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. ஆதியாகமம் 41:51 இல்லையா? ஆதியாகமம் 41. யோசேப்பு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அவர் கல்யாணம் பண்ணுறாரு, பிள்ளைங்கள்லாம் பிறக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா, நெட்டில் போய் தேடி யாருமே வைக்காத ஒரு பேரை, பாஸ்டர் வாயில் நுழையாத ஒரு பேரை கொண்டாந்து நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? எப்படி பேர் வைக்கிறாரு? ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 50ஆம் வசனத்தில் 51, யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு என்ன என்று பேர் வைத்தார். அப்போ பையனுக்கு பேர் வைக்கும் பொழுதே எப்படி வச்சுருக்காருன்னா, மனாசேன்னு அர்த்தம். பேர் வைக்கிறார். மனாசேன்னு கூப்பிட்டாலே என்ன அர்த்தம் இல்லையா? மனாசே இங்கே வாங்க அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? கர்த்தரின் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணி. நான் மறந்துட்டேன் இல்லை, காலப்போக்கில் மறந்து போச்சு இல்லை இல்லை, கர்த்தர் மறக்க பண்ணினார். வாய் திறந்து சொல்ல முடியாது இருக்கிறோம் கர்த்தர். இது வாசிக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு வசனம் நினைப்பூட்டுகிறார். நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், எப்படி மறக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூ ஹேவ் டு ஃபர்கிவ் பீப்புள் பட் ஆல் நெவர் ஃபர்கெட் தேர் நேம்ஸ்ன்னு எங்கேயோ படித்தேன். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? மன்னிக்கணும், ஆனால் பேர் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இவங்க திரும்பியும் பண்ணுவதற்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்குதுன்னு உலக ஞானம் சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி மறக்க பண்ணினார் இல்லையா? அதுக்கும் மன்னிப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டும். எபிரேயர் 8ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் எப்படி செயல்படுகிறார்? ஏனென்றால் திறவுகோலான வார்த்தை என்ன என்று கேட்டால், தேவன் மறக்க பண்ணினார். எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். தேவன். நீங்களாம் முயற்சி எடுக்கிறதுனால இல்லை, காலப்போக்குனால மறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது தலை விட்டத்தில் அடிச்சிருச்சுங்க. அன்னையிலிருந்து என் வருத்தம் யாவும். நான் சொன்னது கொஞ்சம் பேருக்கு புரியவே இல்லை, பரவாயில்ல, நான் சொல்ல விளை பண்ண முடிகிறதா? அப்போ குறிப்பு கவனிக்கிறோம். எபிரேயர் 8ஆவது அதிகாரம் பாருங்கள் 12ஆம் வசனத்தில் தேவன் மறக்க பண்ணினார் என்று சொன்னால் தேவன் எப்படி செயல்படுகிறார் கவனித்து பாருங்க. 12ஆம் வசனம், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று. ஏன் நினைக்க மாட்டேங்கிறாரு? முன்னாடி ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது, கிருபையாக அவர்களுக்கு மன்னித்து. மன்னிக்காத பட்சத்தில் நம்மால் அதை மறப்பது என்று சொன்னால் கம்ப்ளீட்டாக இரேஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. இது பல முறை நம்ம கவனிச்சிருக்கிறோம். அதாவது பார்க்க வேண்டிய விதமாக பார்ப்பது. ஸோ அதில் எப்படி பார்ப்பதுங்க? அதை தான் சரியான நிதானம். எப்படி அது சரியான நிதானம் என்று சொல்லுகிறேன். சகோதரர்களை பார்த்தார் அல்லவா, ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் தீமைக்கென்று செய்தீர்கள், கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றியிருக்கிறார். அப்போ மறந்துருச்சா? மறக்கலை. தீமை செஞ்சது நினைவு இருக்கிறதா? நினைவு இருக்கிறோம். எப்படி அவங்களுக்கு நன்மை செய்ய முடிஞ்சது? அவங்க செஞ்ச தீமையை காட்டிலும் கர்த்தர் எனக்கு செய்த நன்மை பெரிதாக இருக்கிறது இல்லையா? நான் சொல்லுகிறேன், அவர்களுடைய தவறான பேச்சு, தவறான நடக்கையில் வரக்கூடிய பாதிப்பை பார்க்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி மன்னிப்பை நாம் அருளும் பொழுது அதனால் வரக்கூடிய நன்மை அதை சம்பந்தப்படுத்தியே பார்க்க முடியாது. அது மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நிலையில் கர்த்தர் நமக்கு நன்மை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அதை இன்னொரு கோணத்தில் எளிமைப்படுத்தும்படியாக இருக்கும். ஆங்கில வார்த்தை நமக்கு உதவியாக இருக்கிறது. ஃபர்கிவிங்னு இருக்கிறது. இங்கிலீஷ் வேர்டை எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். என்னதுங்க? ஃபர்கிவ். இன்றைக்கி ஒரே பிரித்தெழுதுகவாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேருந்து
ஃபர்கிவை பிரித்து எழுதுனா ஃபார் கிவிங் இல்லையா? ஃபர்கிவிங்னாலே God has forgiven you so that you can forgive. Forgiving is for giving. நான் சொல்கிற கோணத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Forgiving is for, உங்களை மன்னிச்சதே எதுக்கு என்று கேட்டால் நீங்கள் மன்னிப்பதற்கு. கிவிங் அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, forgive இல்லையா? ஃபார்னா இதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறதும் புரிந்து கொள்ள முடியும். நம்ம கொடுக்குறோம், பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை, கொடுத்தாதான் நமக்கு நன்மை. சுதங்கள் பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதை இன்னொரு கோணத்தில் எளிமைப்படுத்தி ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். அதை விட்டு நான் நிறைய கொடுக்குறேன்னு சொல்கிறார். அதை விட்டு எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள். அதை அவன் சொல்கிறோம் இல்லையா, தயவுசெய்து அதை விட்டுருங்க கொஞ்சம் இன்னும் சொல்கிறோம் அல்லவா? அதுவும் மன்னிப்புக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்கிறோம். அதை விட்டு நான் அதை காட்டில் உனக்கு இப்போ யோசேப்பையும் எடுத்துக்கோமே, ஆண்டவர் என்ன இருந்தாலும் அவன் நம்ம என்ன குழியில் போட்டுக்கூடாது ஆண்டவர், என்ன இருந்தாலும் விற்றுருக்கக்கூடாது ஆண்டவர். அவனுக்கு விற்றுருந்தனால தானே எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஜெயிலில் எப்படி நான் கஷ்டப்படுறேன்னு அவர் சொல்கிறார். அவங்க அதை ஒடுப்பா, நான் உன்னை இங்கே ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இதை புரிஞ்சு யோசேப்பு சொன்னது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. யூ சோல்டு மீ பட் காட் ஹஸ் சென்ட் மீ. எப்படி இருக்கிறது? நீங்கள் விற்று போட்டீர்கள், ஆனால் கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அப்போ விற்று போட்டது உண்மையா? உண்மை. ஆனால் அதை காட்டிலும் இன்னொரு அற்புதமான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், கர்த்தர் இந்த இடத்துல அநேகருக்கு ஜீவ ரட்சண்யம் பண்ணும்படிக்கு கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பியிருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும்? நீங்கள் தீமைக்கென்று செய்தீர்கள், கர்த்தர் அதை நன்மைக்காக மாறி என் வருத்தத்தை மறக்க பண்ணினார். வயதிறந்து சொல்லுங்கள், என் வருத்தத்தை மறக்க பண்ணினார். அவனா ஒரு அற்புதமான ஒரு ஹீலிங் கர்த்தர் நமக்குள்ளே கொண்டு வர்றார். சில நேரத்தில் நீங்கள் கவனிச்சு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலில் காயம், சின்ன வயசில் இந்த மணலெல்லாம் விளையாடுவாங்க இல்லையா? அப்போ என்ன வந்துடும், அந்த அந்த சின்ன சின்ன புண்ணெல்லாம் வரும். அப்போ புண்ணுக்கு ஏதாவது க்ரீம் போடுவாங்க, அது ஆறும் பொழுது குறுன்னு பண்ணோம். பார்த்துருக்கீங்களா? அனுபவம் இருக்கிறதா? ஆறும்போது என்ன பண்ணோம்? குறுன்னு பண்ணும் பொழுது என்ன தோணும்? என்ன பண்ண தோணும்? அந்த சொரியத்தில் ஒரு இன்பம் இருக்கிறது. சொரிஞ்சோன்னே சுகமான புண்ணை இப்போ வீட்டில் போய் சொரியக்கூடாது. நான் சொல்லுவது எத்தனை பேருக்கு புரிகிறது? வீட்டுக்கு போனேன், பாஸ்டர் சொன்னார் கேட்டியா? ஆமாம், அவன் பண்ணதெல்லாம் இப்போ தான் ஆயின்மெண்ட்டு போட்டு விட்ருக்குறோம், குறுன்னு பண்ணோம். வீட்டுக்கு போகும்போது தயவு செய்து என்ன செய்ய வேண்டாம், பக்கத்தில் இருக்கும் பார்த்து ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் சொல்வது புரிந்து கொள்ள முடிகிறதா? அதை மறுபடியும் கொஞ்சம் சொரிஞ்சு விட்டோம்னா திருப்பி என்ன வந்துடும்? காயம் வந்துடும். சிலர் வாரம் சுகமாயிடுச்சா, அது எப்படி சுகமாகலாம்? அப்படி நம்ம அதை ஒன்றும் பண்ணாட்டாலும் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, அது அவ்வளோ லேஸில் மறக்கும். இப்போ தான் அதை நான் என்ன செஞ்சுருக்கிறேன். நான் சொல்ல புரிகிறதா? மன்னிப்பதை தவிர வேறு வழி இல்லை. நாம் சுயபலத்தில் அதை செய்ய முடியவே முடியாது. கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார், மன்னிக்கவும் பண்ணினார், மறக்கவும் பண்ணினார். அடுத்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம் என்று நம்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 41வது அதிகாரம். ஏன்னா இது ஒரு அற்புதமான ப்ரோக்ரஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதாவது எளிமையாக சொல்லணும்னா, மேல் படிக்கு கீழ்ப்படி கட்டாயம். இந்த கீழ்ப்படிதல் மூலமாக தான் எங்கே போக முடியும்? புரிந்து கொள்வதற்காக மேல் படிக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இப்போ ஆதியாகமம் 41ல் 51ஆம் வசனத்தில் ஒரு பையனுக்கு பேர் வச்சுட்டார். என்ன பேர்? என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார். யாப்பேஸ் அம்மா அவனுக்கு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க, பாவம் இல்லையா? என்னென்ன வச்சுட்டாங்க? அட்டனன்ஸ் எடுக்கும்போது தமாசா இருக்கும். மிஸ்டர் கஷ்டம், வருத்தம், வலி இருக்கிறீங்களா? இன்றைக்கும் லீவா? நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறது தான். யாப்பேஸ்னாலே என்ன அர்த்தம்? பேர் துன்பம்னு அர்த்தம் இல்லையா? பாவம், அவங்களுக்கு துன்பம், பையனுக்கு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க வாழ்நாள். ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே என் துன்பம்னு பேர் வச்சுட்டாங்க, என் வாழ்க்கைக்கும் துன்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் கேட்டுக்கொண்டதை கர்த்தர் அருளினார். உங்கள் வாழ்க்கையிலும் கட்டாயம் அருளுவார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இப்போ அடுத்த பையன் பிறந்துச்சு இல்லையா? 52ஆம் வசனத்தில் ரொம்ப அற்புதமாக பேர் வைக்கிறார். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் இல்லையா? மனாசையும் வேணும், எப்ராயிம் வேணும். மனாசை இருந்தால் தான் ஒரு வகையில் எப்ராயிம். ஏன்னா இன்னும் அந்த உள்ள வருத்தத்தை எல்லாம் வச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வர. ஏன்னா அதையே நினச்சி நொந்து செய்ய வேண்டியதை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். கர்த்தர் மறக்கவும் பண்ணுவார், கர்த்தர் உங்களை பழுகவும் பண்ணுவார். கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபையும் தருவார். எல்லாரும் எளிமை நின்றவர்களாக
நம்மை நாம் தாழ்த்தினவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் ஒருத்தர் தான் நமக்கு கிருபை செய்ய முடியும். அவர் ஒருத்தர் தான் தயவு செய்ய முடியும். அவருடைய பலன் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொன்னது போல் காயமே இன்னும் ஆறல, அதுக்குள்ளதாக இதை செய்ய எப்படி முடியும்? நான் சொல்லுகிறேன், அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாயிருக்கிறோம். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, யோசேப்புக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு நீர் கட்டாயம் உதவி செய்யணும். துரோகம் இருக்கிறது, மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது, காயம் இருக்கிறது, தவறான குற்றஞ்சாட்டு இருக்கிறது, பல விதங்களிலும் இருதயம் பாதிக்கப்பட்டு நொடிந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தேவன் மறக்கப்படினார். எல்லாரும் இணைந்து அந்த வார்த்தையை சொல்லும்படியா இருக்கிறோம். தேவன் 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 என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார். எந்த இடத்துல நான் சிறுமைப்படுத்தப்பட்டேனோ அதே இடத்துல கர்த்தர் என்னை பழுக பண்ணியிருக்கிறார். அதே தேவன் தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி வாயிலிருந்து, இன்னும் தேவை கிருபை தாருவே, இன்னும் தேவை கிருபை தாருவே, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலனுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. எல்லாரும் இணைந்து தம் கிருபை பேரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் வந்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கரம் உயர்த்தி, நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உம்முடைய பலத்தை கொண்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். காயங்கள் எல்லாம் ஆறட்டும் ஆண்டவரே. உள்ளந்திரியங்களிலே தெய்வீகமான மாற்றம் உண்டாகட்டும். குடும்பங்கள் செழிக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் அதை செய்வதற்காக நன்றி செலுத்தி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.